மேடம் ஆரம்பிச்சிருங்க. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இன்று மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் படித்தேன் சுவைத்தேன் எனும் புதிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய நிறுவன செயலர் வெளிநாட்டில் இருப்பதனால் நமக்கு இணைய தடையும் இருந்ததனால் சற்று தாமதமாயிற்று. இந்த நிகழ்ச்சியில் படித்தேன் சுவைத்தேன் நிகழ்ச்சியில் இன்று முதலாக நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற நூலானது இந்த வருடம் வெளியிட்ட திருவள்ளுவர் மலர் 2025 திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள் என்ற நூலை பற்றி பேசுவதற்கு 4 ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பேச சொல்லும் பொழுது அவர்களை பற்றிய அறிமுகம் தருகிறேன். தற்பொழுது கடவுள் வாழ்த்து பாடி அதன் பிறகு வரவேற்புரை முனைவர் பூங்கோதை அவர்கள் நல்க கேட்டுக்கொள்கிறேன். இறைவாழ்த்து யார் பாடுறாங்க? இல்ல, இங்க ரெக்கார்டர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் தீர்த்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை போதிப்பவன் பெரியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் கல்வியை கண் என்றார், கல்வியை கண் என்றார், ஒழுக்கத்தை உயிர் என்றார், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நேடியோன், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நேடியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் தீர்த்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் வாழ்த்துவோம். வாரீர் வாழ்த்துவோம். வாரீர். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் படித்தேன் சுவைத்தேன் பல்துறை வித்தகர்களின் கருத்துரை.
மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் 40வது ஆண்டு விழா மலர் திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள், சிறந்த ஆளுமைகளுடைய கவிதைகள் கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு நூல். இந்த நல்லாட்சி நெறிமுறைகள் என்ற பொருண்மையில் இன்று கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே இணைய வழியிலே நடைபெற இருக்கக்கூடிய படித்தேன் சுவைத்தேன் என்ற புதுமையான நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நிகழ்ச்சி நெறியாளராக திருச்சிராப்பள்ளி மேனாள் மாநகராட்சி ஆணையர் திருமதி NS பிரேமா அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அரசு பணியில் அதிகார பதவியிலிருந்து அருந்தொண்டாற்றி விருதுகள் பல பெற்ற சமூக அக்கறை கொண்ட அம்மையார் அவர்கள் பணி நிறைவுக்கு பிறகு இலக்கிய அமைப்புகளில் ஈடுபாடு கொண்டு தமது அனுபவ கருத்துக்களை பகிர்வதுடன் சிறந்த திறனாய்வாளராகவும் வலம் வருகிறார். அண்மையில் வீரமங்கை வேலுநாச்சியார் விருது பெற்ற அம்மையார் அவர்கள் இன்று நெறியாளராக தொகுத்து வழங்க இருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். படித்து சுவைத்த கருத்துக்களை நயமாக எடுத்துரைக்க இங்கு 4 பெண் ஆளுமைகள் இணைந்திருக்கின்றார்கள் என்பதே ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். தென்காசி குற்றாலம் பராசக்தி கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அம்மையார் அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். தமிழ்துறையிலே பணியாற்றி கருத்தரங்குகள் பல கண்டவர். இணைய வழி பயிலரங்குகளில் இலக்கிய அமைப்புகளில் சிறந்த ஈடுபாடுடன் செயல்பட்டு தமது கருத்துக்களை பயனுற வழங்கும் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். கவிஞர் டாக்டர் இரா உமாபாரதி அவர்கள் இங்கே இணைந்து கருத்து வழங்க இருக்கின்றார்கள். பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் பரம்பரை தந்த பரிசாக, பாவேர் உலகின் நட்பாக, இலக்கிய உலகில் இனிய தோழியாக, கவிஞராக, எழுத்தாளராக, மேடை பேச்சாளராக தம்மை நிலைப்படுத்தி கொண்டு இங்கே இன்று வலம் வரக்கூடிய அம்மையார் அவர்கள் இங்கே இணைந்து கருத்து வழங்க இருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அதனைத் தொடர்ந்து கவிஞர் கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் சிறந்த படைப்பாளர், பண்பட்ட பேச்சாளர், பல மேடைகளிலே பேசக்கூடிய ஒரு ஆற்றலாளர். அம்மா அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கருத்துரை வழங்க இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி அவர்களும் தாம் படித்து சுவைத்தவற்றை பாங்குடன் எடுத்துரைக்க வல்லவர். சமூக அக்கறை கொண்ட சிறந்த ஆன்மீக பேச்சாளராய், எழுத்தாளராய், பன்முக ஆற்றலாளராய் கருத்துரை வழங்கக்கூடியவர். அம்மா அவர்களே வருக வருக என்று வரவேற்பதில் பெருமைப்படுகின்றேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தம் கணினி தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி இன்று அது நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் செய்துவிட்டது. இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை, காணொலி காட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் RN கருணாநிதி ஐயா அவர்களை, நிறுவனர் கருணாநிதி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்ச்சி நிறைவில் நன்றியுரை வழங்க இருக்கின்றார்கள் மதுரை திருவள்ளுவர் கழகத்தினுடைய பொருளாளர் திரு ப. சந்தானம் ஐயா அவர்கள் இன்முகத்துடன் எப்போதும் பேசக்கூடிய பண்பாளர் ஐயா அவர்களையும் இணைய இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். கடல் கடந்து சென்றாலும் கடமை மறவாது திட்டங்களை செயல்படுத்தும் தீவிர முயற்சியாளர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலர் சேவா ரத்னா கலைமாமணி ஐயா செய்யோன் ஐயா, முனைவர் செய்யோன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே தாமதமானாலும் தொடர்ந்து நம்மோடு தொடர்பு கொண்டு ஐயா அவர்கள் விஞ்ஞானி கோபாலன் ஐயா அங்கே இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அம்மையார் விஜயலட்சுமி ராமசாமி அம்மையார்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இடையில பெரியண்ணன் ஐயா அவர்களும் இன்று இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இன்னும் இங்கே இணைந்திருப்பவர்கள் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சியிலே படித்தேன் சுவைத்தேன் என்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரையும் மீண்டும் ஒருவரை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அழகாக வரவேற்புரை நல்கி என்னுடைய பணியையும் சிரமம் இல்லாமல் ஒவ்வொரு ஆளுமையையும் எப்படி அறிமுகப்படுத்தணுமோ அவர்களுடைய சிறப்புகளையும் சொல்லி ரொம்ப சிறப்பா பங்கேற்பாளர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டீங்க. அதுல நம்முடைய அன்னபூர்ணி அம்மா இணைஞ்சிருக்காங்க, குமரிச்செடியன் ஐயா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் நம்ம வரவேற்பினை கொடுத்துட்டு
இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த புத்தகம் என்ன செஞ்சது, படித்தேன் சுவைத்தேன் அப்படின்னா என்ன செஞ்சதுன்றதுக்கான என்னுடைய முன்னுரையை முதல்ல கொடுத்துடுறேன். இந்த புத்தகம் 456 பக்கங்கள் இருக்கிறது. ஏறத்தாழ 56 கட்டுரைகள் இருக்கின்றன. காணொலி காட்சி அறிவியல் பூங்கா பற்றிய காணொலி காட்சியை தற்பொழுது சாய் கிரியேஷன்ஸ் திரு கருணாநிதி அவர்கள் ஒளிபரப்புவார்கள். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேவோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறுபத்தொன்பதாவது அறிவியல் பூங்கா. காணொளி காட்சி. நாற்பது ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில்
அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலரின் 69வது இதழின் முன்னட்டை படத்தை அலங்கரிப்பது மக்களுக்கான மிதக்கும் பாலம். இதனை நமக்கு அடையாளம் காட்டுவது நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவன செயலர் இயக்குனர் முனைவர் இரா சாம்சன் ரவீந்திரன் மற்றும் மகேந்திரா பொறியியல் கல்லூரி மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை பேராசிரியர் கி கார்த்திகேயன் இருவரும் ஆய்ந்து தேர்ந்து தெளிந்து எழுதிய அறிவியல் கட்டுரை. பாலங்களில் பல வகை உண்டு. பீம் பாலம், கட்டப்பட்ட வளைவு பாலம், ஆர்ச் பாலம், கான்டிலீவர் பாலம், ட்ரஸ் பாலம், கடலுக்கு அடியில் பாலம், தொங்கும் பாலம் முதலானவற்றை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரிசையில் வருவதுதான் மிதக்கும் பாலம். அது எங்கே உள்ளது? அதன் முக்கியத்துவம் என்ன போன்ற வினாக்களுக்கெல்லாம் விடையளிப்பதுதான் 69வது அறிவியல் பூங்கா இதழின் அட்டைப்பட கட்டுரை. அறிவியல் பூங்காவின் உள்ளே பருந்து குறித்த பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியன் அவர்கள். 68ஆம் அறிவியல் பூங்காவில் வெளிவந்த சமூக பிரச்சனையாகும் வெறிநோய் என்ற உயிர்கொல்லி குறித்த கட்டுரை வழங்கியவர் உதவி பேராசிரியர் மருத்துவர் சு முத்துக்குமார் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 6ஆம் பகுதியாக அலங்கரிக்கும் தணல் தணிக்கும் தனிமங்கள் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப கோபாலன் அவர்கள். கிராம்பு பற்றிய வேதியியல் பார்வை, நூலகம் செல்வது சாலவும் நன்று, அடையாற்றின் அடையாளம் பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையை வழங்கியுள்ளார் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். ஆழ்கடலின் மறைக்கப்பட்ட உயிர் மூச்சு பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் முனைவர் கோ காட்டுராஜன் அவர்கள். அறிவியல் நூல் அறிமுகம், நிலவு எனும் கனவு பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் பேராசிரியர் முத்துவேலு அவர்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமி, பாரதிய வித்யாபவன் மற்றும் திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் இணைந்து குழந்தைகளுக்கான 39ஆம் அறிவுக்களஞ்சியம் விருதுகள் பரிசுகள் வழங்கும் விழா, 67ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா என்ற முப்பெரும் விழா 9/11/2025 சனிக்கிழமை பாரதிய வித்யாபவன் பேரரங்கில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அங்கு திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி விழாவில் பங்கேற்ற அனைவரையும் இளைஞர் உறுதிமொழி ஏற்கச் செய்தார் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். இவ்விழாவில் பல்துறை வித்தகர்களுக்கு பல்வகை விருதுகளை வழங்கி சிறப்பித்தது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 69 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். நம்முடைய இன்றைய தலைப்பு படித்தேன் சுவைத்தேனில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற
இந்த புத்தகமானது திருவள்ளுவர் மலர் 40வது ஆண்டு திருவள்ளுவர் மலர் 2025. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 10 மலர்கள், அருள் மலர், மங்கள மலர், வாழ்த்து மலர், இசை மலர், இப்படி இளைஞர் ஆய்வு மலர் மற்றும் கவி மலர், அறிவியல் மலர், ஊடக மலர், சாதனை மலர், வானவில் மலர், இப்படி 10 மலர்கள் இருக்கு. இதுல மாணவர்களிலிருந்து அந்த அளவுக்கு மாண்புமிகு வைஸ் சான்சலர் வரைக்கும் நிறைய பேர் கட்டுரைகள் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் பதிவாளர்களாக இருந்து ஓய்வு பெற்றவங்க கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் இந்த அளவுக்கு விவரங்கள், இதை ஒண்ட வச்சுட்டே ஒரு ஆராய்ச்சி பட்டம் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு கட்டுரைகள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விடயங்கள் இருக்கிறது. ஒரு நாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டில் உள்ள ஆள்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆள்பவனுக்கு அறிவுரை சொல்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அறிவுரை சொல்பவர்கள் மட்டும் போதுமா, மக்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படி ஒவ்வொரு கூரையும் ஆய்ந்து தோய்ந்து அந்த அளவுக்கு இந்த தலைப்பில் கட்டுரைகளையும் கதைகளையும் கவிதைகளையும் கொடுத்திருக்காங்க. இதுல பல அறிஞர்கள், பல நீதி அரசர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அருளாசிகள் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு பேச்சாளர்களுக்கு நேரம் குறுகி இருக்கிறதுனால இதை பத்தி ரொம்ப விரிவா பேசாம பேச்சாளர்களை அழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்முடைய மேனாள் அரசவை கவிஞர் சொன்ன ஒரு 4 வரி திருக்குறளை பத்தி, அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். வள்ளுவத்தின் வழியினிலே வாழ வேண்டும், வையம் எல்லாம் குறள் நெறியே ஆள வேண்டும், விவிலியத்தை படிப்பவனோ கிறிஸ்துவனாய் ஆகிறான், விரிந்த குரான் படிப்பவனோ இஸ்லாமியன் ஆகிறான், கீதை தன்னை படிப்பவனோ இந்துவாகி போகிறான், திருக்குறளை படிப்பவன்தான் மனிதனாக வாழ்கிறான், திருக்குறளை படிப்பவன்தான் மனிதனாக வாழ்கிறான். இப்படி சொல்லியிருக்காங்க. இப்பொழுது நம்ம பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தரையா அவங்களுக்கான நேரம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்றதுனால முதல்ல மதிப்புறு முனைவர் கவிஞர் உமா பாரதி அவர்களை அழைக்கிறேன். இவங்க முத்துநகரத்தில் பிறந்தவங்க. மகாகவி பாரதியாரினுடைய தங்கை சங்கம்மாவின் பேத்தி, பரிதிமார் கலைஞர் கவிஞர் என்று போற்றப்படும் சூரிய நாராயண சாஸ்திரியோட தங்கை முத்து மீனாட்சியின் பேத்தி. கல்வி தகுதி எல்லாம் நிறைய இருக்குது. இவர் பல அமைப்புகள்ல உறுப்பினராக பல பட்டங்கள் பெற்றிருக்கிறார். இவங்க பெற்ற பட்டங்கள் விருதுகள்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நேரமாகும். குறிப்பா மகாகவி பாரதி விருது, கவிச்செல்வம் விருது, அவ்வை விருது, ஆளுமை பெண்கள் விருது, இப்படி குறிஞ்சி கவிஞர் கவிமலர் விருதுன்ற பல விருதுகளை பெற்று சமூக சேவை ஆற்றுகிறார். பல தளங்களில் உறுப்பினராகவும் இருக்கிறார். அவரை முதலில் இந்த தலைப்பின் கீழே சொற்பொழிவாற்ற அழைக்கிறேன். நன்றிமா. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தன்னியரசானை பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இலாதாய் அனைத்தாய் குலவிடி தனிப்பரம்பொருளே. இந்த அருமையான மகாகவி பாரதியாரோட வைர வரிகளோடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற அந்த வரிகளையும் சேர்த்து இன்று நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 40ஆம் ஆண்டு திருவள்ளுவர் மலர் 2025 இந்த மலரில் உள்ள இந்த படித்தேன் சுவைத்தேன் இந்த நிகழ்ச்சிக்காக சமர்ப்பித்துவிட்டு அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான இந்த திருவள்ளுவர் மலர் 2025 முதல்ல இந்த புத்தகத்தை கையில வாங்கும்போது இந்த புத்தகத்தை திருப்பி ஒரு பக்கமா பார்க்கும் போதும் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவர் மலர் அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கிறதுக்கு பதிலா எனக்கு என்ன தோன்றது தெரியுமா, திருவள்ளுவர் மலர் மாலை அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பெயர் வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணித்து. ஏன்னா மலர்னா ஒண்ணு, மாலைனா பல மலர்களை கோர்த்தது மாலை இல்லையா? அதனால இந்த மலர்ல பார்த்தோம்னா பல மலர்களை விதவிதமாக கோர்த்து எப்படி ஒரு சிறப்பான ஒரு மாலை அமையுமோ அந்த மாதிரியாக நமது நெறியாள்கை அம்மையார் சொன்னாங்க பாருங்க. அருள் மற்றும் மங்கள மலர், வாழ்த்து மலர், இசை மலர், இளைஞராவி மலர், ஆய்வு மலர், அதுக்கப்புறமா கவி மலர், அதுக்கப்புறமா அறிவியல் மலர், ஊடக மலர், சாதனை மலர், வானவில் மலர். இது 10 தலைப்பு.
இந்த 10 மலர்களுக்கு உள்ள பிரிவு மலர்கள். ஆக இந்த மாலை எப்படிப்பட்ட ஒரு வண்ண வண்ண மாலையாக இருக்கு. மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் 1000 மாலை. அந்த மாதிரி இது திருவள்ளுவர் மலர் மாலையாக விளங்குகிறது. இதுதான் என்னுடைய முதல் கருத்து. இந்த புத்தகத்தை பத்தின முதல் கருத்து. இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது சேவா ரத்னா கலைமாமணி சேவன் அண்ணா அவர்களுக்கு முதலில் நான் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மலரை மிகச் சிறப்பாக வடிவமைத்த கலைமாமணி முனைவர் வாசுகி அம்மையார் அவர்களுக்கும், பேராசிரியர் வழக்கறிஞர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை நெறியாளராக விளங்கும் அம்மா திருச்சி மாநகர மேனாள் ஆணையர் பாரதி பற்றாளர் சமூக ஆர்வலர் திருமதி NS பிரேமா அம்மையாரை வணங்கி, இன்று என்னுடன் இந்த அரங்கத்தில் பங்கு பெறும் மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகள் முனைவர் அருமை அம்மா தோழி என்று சொல்லலாம், அம்மா என்று சொல்லலாம், எப்படி வென்றாலும் சொல்லலாம், தமிழ் காவலர் திருக்குறள் பரப்புரையாளர் திருமதி முனைவர் வேலம்மாள் அம்மையார் அவர்களுக்கும், அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது தமிழ் ஆசான் புலவர் அம்மையார் திருமதி அமுதா அம்மையார் அவர்களுக்கும், கவிஞர் எழுத்தாளர் நைஜீரியா பாலர் பள்ளி காப்பாளர் எனது அருமை தோழி, எனது அவங்கள நான் ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா ஒரு ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அவ்வப்பொழுது சில பல வழிகாட்டி முறைகளை கூறி என்னை வழிநடத்தும் எனது அருமை தோழி திருமதி கல்யாணி ஸ்ரீதர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அத்துடன் மட்டும் இல்ல, இந்த வரவேற்புரையை மிக அழகாக அருமையாக தொகுத்து இந்த திருவள்ளுவர் மாலை எப்படி ஒரு மாலையாக விளங்குகிறதோ அதே மாதிரி சிறப்பாக அத்தனை பேரையும் இணைத்து வரவேற்ற அருமை அம்மையார் முனைவர் பூங்கோதை அம்மையார் அவர்களுக்கும், காணொளி காட்சியை சிறப்பாக அமைத்து தந்த நமது அருமை சகோதரர் RN கருணாநிதி ஐயா அவர்களுக்கும், நன்றியுரை கூற இருக்கும் அருமை சகோதரர் சந்தானம் அவர்களுக்கும், மற்றும் இந்நிகழ்ச்சியை இணைய வழியில் கண்டு கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய தமிழ் பாரதி வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள், இதுதான் இன்றைய மலர் மாலையோட சிறப்பு தலைப்பு. அதுலயும் படித்தேன் சுவைத்தேனுக்கு நம்ம வரணும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 10 மாலைகள் இதுல கோர்க்கப்பட்டிருக்கு, மலர்கள் கோர்க்கப்பட்டிருக்குன்னு. ஏன்னா அருள் மற்றும் மங்கள மலர் முடிஞ்சாச்சு, அடுத்தது வாழ்த்து மலர், இசை மலர். இசை மலரை பார்த்தா 11 இசை கலைஞர்கள் ராகத்துடன் அமைந்த அந்த திருவள்ளுவருக்கு இசை மாலை வழங்கி இருக்காங்க. அது மிகவும் சிறப்பு. ஏன்னா நம்ம திருக்குறளை இசையமைத்து எல்லாரும் பாட கேட்கிறோம், நம்மளே நிறைய பார்க்கிறோம், எல்லாம் திருக்குறளை பத்தி நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த திருக்குறளுக்கும் இந்த கழகத்துக்கும் இந்த மலருக்கும் ஒரு இசையோட ராகத்தோட, இப்ப ஏற்கனவே நம்ம முதல்லயே அந்த திருவள்ளுவர் வாழ்த்து பாடல் பார்த்தோம் இல்லையா, வள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். இத ஹம்சந்தரி ராகத்துல மிகச் சிறப்பாக எழுதி இத பாடி தயார் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்மளுடைய யாருன்னு கேட்டா நமது ராமகிருஷ்ணன் ஐயா நீதியரசர் அவர்கள். இப்படி ஒருவரும் 11 பேர் இந்த இசை மலரை வழங்கி இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இளைஞர் ஆய்வு மலர். இளைஞர் ஆய்வு மலர்ல முதல்ல எப்படின்னா, வளரும் தலைமுறையினருக்கு இந்த மலரை நாம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நமது தலைவர் சேயோன் ஐயா அவர்களுடைய அந்த எண்ணம். இதுல சிறப்பான ஒரு கட்டுரை எது நம்ம பார்த்தோம்னா, தோணிரேவு தூயவன் அவர்களோட கட்டுரை சிறப்பு பரிசு பெற்றது அப்படின்னு நாம சொல்றது குறிப்பிடத்தக்கது. ஏன் தெரியுமா, அவருடைய கட்டுரையில துணை தலைப்புகளை முதல்ல பார்க்கணும். எப்பயுமே பார்த்தோம்னா நம்ம ஆங்கிலத்துல சைடு ஹெட்டிங்னு சொல்லுவோம். ஒரு கட்டுரையை பார்த்தோம்னா அந்த கட்டுரைக்கு துணை தலைப்புகளை வச்சே ஒரு அசைன்மெண்ட்டுக்கோ ஒரு இதுக்கோ ஒரு அந்த பேப்பரை திருத்துற அந்த ஆசிரியர் மார்க் போட்டுருவார். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வகையிலே
தலைப்பும் சிறப்பாக, உள்ள இருக்கிற கருத்தும் சிறப்பாக போட்டவர் நமது தோணிரேவு தூயவன் அவர்கள். முன்னுரை எழுதி முடிச்சுட்டு அவருடைய துணை தலைப்புகளை பார்த்தோம்னா, முறைசை ஆட்சியை முன்மொழியும் வள்ளுவர். எப்படி? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். இதுக்கு அழகான சைடு ஹெட்டிங், முறைசை ஆட்சியை முன்மொழியும் வள்ளுவர். அடுத்தது சொல்றார், வள்ளுவத்தின் சொல்லாட்சி வழங்கிடும் நல்லாட்சி. அந்த தலைப்பே நம்மளை ஈர்க்கிற மாதிரி அந்த கொடுத்து அதுக்கு உள்ள கருத்துக்களை அதுக்கு ஏத்தா போல கொண்டு போட்டு இருக்கார். வேலென்று வென்று தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின். இந்த திருக்குறளுக்கு அப்படி ஒரு அருமையானதொரு விளக்கம் சொல்லி இருக்கிறார். காட்சியும் மாட்சியும் நல்ல ஆட்சியும். ஏன்னா இந்த தலைப்பே நமது பாத்தீங்கன்னா நல்லாட்சி நெறிமுறைகள் தான். அத அழகா காட்சி மாட்சி நல்லாட்சி அப்படின்னு ரொம்ப சிறப்பான அடுக்கடுக்காக எழுத்துக்களை போட்டு சிறப்பான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். படைகுடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான அரசருள் ஏறு. இந்த திருக்குறளை அவர் ரொம்ப இந்த கருத்துக்கு அடிப்படையாக வச்சு மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதோட கூட இல்லாம அவருடைய கடைசியில அவர் வான் மழையை கொண்டு வச்சது சிறப்பு. ஏன்னா மண்ணுக்கு வானம் அளிக்கும் வளம் அளிக்கும் வான்மலையை மாநிலத்தை ஆளும் மன்னனின் செங்கோல் ஈர்க்கும் ஓமையாக கூறி உலக உயிர்கள் மழையை எதிர்பார்த்து வாழ்வது போல குடிமக்கள் எல்லோரும் அரசனுடைய செங்கோலின் செழுமையை நோக்கி வாழ்பவர்கள் அப்படின்னு அந்த நல்லாட்சியோட நயத்தை பாராட்டி சிறப்பா எழுதுறார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடின்னு. ஏதாவது எந்தெந்த குறளை தேர்ந்தெடுத்தால் இந்த நல்லாட்சி நெறிமுறைகளை மிக சிறப்பாக நாம கொண்டு வர முடியும் இந்த கருத்தாழம் மிக்க இந்த கட்டுரையிலே அப்படின்னு அருமையாக அவர் எழுதியது எனக்கு ரொம்ப ரொம்ப என் மனசை ஈர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மிக சிறப்பாக இது இளைஞர் ஆய்வு மலர். இதுக்கு ஒரு உதாரணம் போரும் நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பெரியவர்களோட ஆய்வு மலர். அதிலே முதலில் மிக சிறப்பான கட்டுரை எழுதி இருப்பவர் யார் என்று கேட்டால், இன்று நம்மிடையே சிறப்பாக ஹைதராபாத்திலிருந்து இணைந்து இருக்கும் அணுவியல் விஞ்ஞானி, சிறந்த அறிஞர், தமிழ் ஆர்வலர் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அந்த கட்டுரைகளை இது மட்டும் இல்ல, ஒரு கட்டுரைகளையும் அவ்வப்பொழுது அவர் சொல்லுவத ஒரு பத்திரிகையிலையும் நம்ம அறிவியல் மலராகட்டும் எதிலாகட்டும் அப்படி ஒரு சிறப்பாக ஒருவருக்கு அந்த எண்ணம், இந்த கிரியேட்டிவிட்டின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, அந்த கருத்து ஆக்கம் அவருடைய சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருடைய கட்டுரை முதல் கட்டுரையாக முத்தாய்ப்பாக இந்த இதில் இடம் பெற்றிருக்கு. அதுல அவர் ஆரம்பிக்கிற குறளே நம்ம பார்த்தோம்னா, தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. இததான் ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரு நாடானது குறைவில்லாத விளைச்சலை பெற்று விளங்குதலும் அதன் வழி சான்றோர் பலர் வாழ்தலுமாகிய பண்புகளை கொண்ட நாடுதான் செல்வமிக்கோர் நாடாக சேரும் அப்படின்னு அந்த நாட்டோட இயல்பை சொல்றார். இதை விட ஏற்கனவே தோணிரேவு தூயவனோட சைடு ஹெட்டிங் சொன்ன அதை விட சிறப்பாக இவருடைய சைடு ஹெட்டிங்க பார்த்தான்னா உண்மையிலேயே அசந்தே போயிட்டேன் நானு. பங்கு கொள்ளல், எப்படி அந்த நாடு அந்த நல்லாட்சி எப்படி அந்த திருக்குறள்லயே பங்கு பெற்றிருக்கு. அடுத்தது கருத்து ஒற்றுமை, மிகச் சிறப்பான ஒரு கருத்து ஒற்றுமை. எப்படின்னா, சமூகத்தின் வேறுபட்ட தனி நலன்களை கருத்தில் கொண்டு சமரசமான பரந்த ஒருமிக்க கருத்தை உருவாக்குதல். இது பாருங்க, நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம நாட்டை பற்றி அதை எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க. மிகுந்த சிறப்பாழம் மிக்க ஒரு கருத்து. பொறுப்பு ஏற்றல் தன்மை அடுத்தது ரொம்ப சிறப்பானது ஒன்று. நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரு நாடும் கெடும். ஒருத்தரோட பொறுப்பை எப்படி ஏற்று நடத்தினால் அந்த நாடு சுபிக்ஷம் பெறும் அப்படின்றத அழகா சொல்றார். மதித்து செயலாற்றுதல், அருமையானது ஒரு சைடு ஹெட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. அந்தந்த நேரத்திலே ஒரு திட்டமிடல் என்பது
ஒரு நாட்டுக்கு எவ்வளவு தேவைன்றதை அழகா சொல்லியிருக்கார். பயன் உறுதியும் திறமையும் அடுத்த சைடு ஹெட்டிங் பார்த்தானா, பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அதாவது பொது வளங்களை எதிர்பார்த்த பயன்களை அடையும் வகையிலும் திறம்படவும் பயன்படுத்தி நிலையான வளர்ச்சியை பெற வேண்டும். இப்படி இன்னும் சொல்லிண்டே போலாம். ஒப்புரமும் உள்ளடக்கமும், சட்டத்தின்படியான ஆட்சி, இப்படி அவருடைய கட்டுரை மிக சிறப்பாக நீண்டு நம்மை எல்லாம் ஒரு நல்ல ஒரு கருத்தாழம் மிக்க ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு செலுத்துகிறது. அடுத்ததாக நான் ரசித்தது முனைவர் திருங்கை சேதுபதி அவர்களுடைய நல்ல ஒரு மன்னிக்கவும் இன்னைக்கு நம்ம தாமதமா ஆரம்பிச்சதுனால சீக்கிரம் வைண்ட் அப் பண்ணிக்கங்க. அனைவரும் பேச்சாளர்கள் 10 to 12 நிமிடம் பேசலாம். சரி, ஓகே. இப்ப அடுத்தது நான் சொல்ல வேண்டியது, அவங்க பேரை மட்டும் சொல்லிடுறேன். முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், நமது ஆணையர் NS பிரேமா அம்மையார் அவர்கள், கவிஞர் சுரேஷ் அவர்கள், மெல்பர்னிலிருந்து சுந்தரேசன் நடரேசன் அவர்கள், அடுத்தது கவிமலர் கொடுத்த கவிமாமணி குமரி செழியன் அண்ணா அவர்கள், சாந்தகுமாரி சிவகடாட்சம் அம்மையார் அவர்கள், அத்துடன் அறிவியல் மலருக்கு எழுதியவர்கள், ஊடக மலர், சாதனை மலர், வானவில் மலர் என இப்படி ஒரு சிறப்பாக இந்த மலர் அமைந்திருக்கு. என்னுடைய முதல் பணி, நான் என்னுடைய 18வது வயசுல என்னுடைய முதல் பணி ஆரம்பிச்சதே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பிரிண்டிங் பிரஸ், அதாவது அச்சகத்துலதான் முதல்ல வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அதுல ஆண்டுதோறும் காமராஜரது பிறந்த நாளைக்கு காமராஜர் மலர் நாங்க வெளியிடுவோம். அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அந்த விளம்பரம் பாருங்க, இந்த மலரில் உண்டான விளம்பரங்கள் முதற்கொண்டு மிக அருமையாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு அங்கங்கே இந்த புத்தகத்தின் வடிவமைப்பு மிகச் சிறப்பாக அட்டைப்படம், முன்னட்டைப்படம் தொடங்கி பின்னட்டைப்படம் முடிய மிக சிறப்பாக இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகளை அனைவரும் படிக்க வேண்டும். இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு பள்ளியின் நூலகத்திலும் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய அவா என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். மிகச் சிறப்பான உரை வழங்கினீர்கள். மிக்க நன்றி உமா. அழகாக நமக்கு திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் இந்த நல்லாட்சி நெறிமுறைகள்ன்றது எந்த மாதிரி சமயம், இப்பொழுது தேர்தல் சமயம், மக்கள் ஆள போகிறவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை 2000 வருடங்களுக்கு முன்பே நம்ம ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறார். இதை அழகாக நெறிப்படுத்தி மிக அழகாக ஆண்டு மலராக கொண்டு வந்திருக்கிறார்கள். 1, 2, 3 சொல்ற மாதிரி அந்த மன்னருக்கே தகுதிகள் சொல்றாரு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு அப்படின்றத ஒரு குறள்ல சொல்றார். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு, இப்படி ஒரு குறள்ல சொல்றார். கொடை, அழி, செங்கோல், குடிவோம்பல், 4ம் உடையானாம் வேந்தற்கு ஒளி. இப்படி இருந்தான்னா மத்த வேந்தர்க்கெல்லாம் லைட் மாதிரியா, எப்படி லைட் ஹவுஸ் மாதிரி வழிகாட்டலாம், அந்த மாதிரி சொல்றார். அதே போல பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இந்த 5ம் ஒரு நாட்டுல இருக்கணும் அப்படின்றத ஒரு நாட்டுக்கான அந்த இலக்கணமா சொல்றார். இப்படியெல்லாம் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், 6ம் உடையான் அரசருள் ஏறு, அரசர்லயே சிங்கம் இந்த 6 இருந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்றார். இதையெல்லாம் அழகாக இன்னைக்கு இந்த கட்டுரையாளர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இதை ரொம்ப சிறப்பா, ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறையில எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்காரு, ஒருத்தர் ஐக்கிய நாடு சபையில எப்படி இதெல்லாம் கொடுத்திருக்காங்க அதையெல்லாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. அடுத்து நாம் பேசுறதுக்காக கூப்பிட இருக்கிறவங்க தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற, மக்கள் தொலைக்காட்சியில் ஓராண்டு சாதிக்கலாம் வாங்க அப்படின்ற நிகழ்ச்சியில் தமிழ் பாடம் நடத்திய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவ்வை நடராஜன் அவர்களிடம் தனியார் நிறுவனம் மூலம் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள, அமெரிக்க தமிழ் குழந்தைகளுக்கு ஓராண்டு கதைகள் கூறியுள்ள புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். அடுத்து நான் பேசலாமா? வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம்.
திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 40வது ஆண்டு மலரில் படித்து சுவைத்த மகிழ்ந்த பகுதியில் உரையாற்ற வாய்ப்பளித்த சான்றோர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் முதலில் என் உளம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை அமைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நிறுவன செயலர் சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களுக்கு அன்பு நிறைந்த என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மேனாள் மாநகராட்சி ஆணையர் திருமிகு NS பிரேமம்மா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த தளத்திலே இணைந்திருக்கும் அத்தனை சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் முதலிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 40ஆம் ஆண்டு இந்த மலரை நான் எடுத்து பார்த்தபோது, இந்த மலரிலே எந்த மலரை எடுப்பது என்று பார்த்தால் எல்லா மலருமே சுவை ஊட்டுவனவாகத்தான் இருக்கின்றன. இதிலே ஒரு கட்டுரையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது, குன்றக்குடி அடிகளார் ஒரு கேள்வியை தனக்குத்தானே எழுப்பிக் கொள்கிறார். திருக்குறள் அதன் பொருள் அடைவுக்கு ஏற்றாற் போல தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்களை ஏன் அது தோற்றுவிக்கவில்லை என்று குன்றக்குடி அடிகளார் தமக்கு தாமே ஒரு வினாவை ஏற்படுத்திக் கொள்கிறார். பிரெஞ்சு எழுத்தாளர்களின் காரணமாக அங்கே பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது. ரஷ்ய எழுத்தாளர்கள் மார்க்ஸ் லெனின் என்ற காரணத்தினாலே சோவியத் புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நம்முடைய நாட்டிலே எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே இத்தனை ஆண்டு காலமாக என்று அவர் ஒரு வினாவை தொடுக்கிறார். எதற்காக அது எழுப்பப்படவில்லை, ஏன் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை திருக்குறள் என்றால், திருக்குறளை எல்லோரும் இலக்கியமாகத்தான் பார்த்தார்கள். திருக்குறளை யாரும் வாழ்வியலாக பார்க்கவில்லை. அதனால்தான் இந்த மாற்றம் நிகழவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடும் போது இந்த சமுதாயத்திலே மிக எளிய முறையில் ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துவது, யார் ஏற்படுத்துவது என்று அந்த நூலை நான் புரட்டி பார்க்கும்போது முதலிலேயே நான் அறியாத செய்திகள் முதலிலேயே எனக்கு தெரிந்தது. எந்த இடத்திலே தெரிந்தது என்று சொன்னால், திருக்குறள் நெறிமுறை திருமணம் அப்படிங்கிற அந்த பகுதியை நான் பார்த்த உடனேயே, இது என்ன திருக்குறள் நெறிமுறை திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது, இது கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் அதுல நான் பார்த்தேன். இந்த திருமணம் என்பதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. ஏனென்றால் இந்த திருமணத்தில் இணையக்கூடியவர்கள், அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள், அவர்களால் உருவாக்கப்படக்கூடியவர்களால் தான் இந்த சமுதாயமே உருவாகிறது. எனவே இந்த சமுதாய மாற்றம் ஒரு திருமணத்திலே இருந்து தொடங்குகிறதே என்று நான் மிகுந்த மகிழ்வோடு அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு திருக்குறளை பற்றி ஏராளமான செய்திகள், கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை பற்றி இன்னும் குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், 3 நூல்கள் உலகத்திலே மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. குரான், பைபிள், திருக்குறள். முதலிலே குறிப்பிடக்கூடிய 2ம் மதம் சார்ந்தது. அப்படி மதம் சாராத, எல்லா நாட்டுக்கும் ஏற்றதாக, மொழி எல்லாம் கடந்து, நாடு கடந்து, இனம் கடந்து ஒரு நூல் மொழிபெயர்க்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த நூல் எத்தகைய அறநூலாக இருக்க வேண்டும் என்பது புரிய தொடங்கிற்று. அதன் பிறகு இது திருக்குறளின் அருமை பெருமைகளை அறிந்த நம்முடைய நாட்டில் எந்த அளவு அறிந்திருக்கிறோம் என்பதை காட்டிலும் ரஷ்ய நாட்டிலே திருக்குறளின் அருமை பெருமைகளை அதிகமாக அறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று அவர் கொடுக்கிறார். கிரெம்ளின் மாளிகையில் பூமிக்கு அடியில் புயல் அடித்தாலும், பூகம்பம் வந்தாலும், எந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் எதாலும் அழிக்க முடியாத டங்ஸ்டன் இழைகளால் ஆன பெட்டியில், எந்த ஆயுதங்களாலும் அழிக்கப்பட முடியாத அந்த டங்ஸ்டன் இழை பெட்டிக்குள்ளார திருக்குறள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும் போது மன மகிழ்ச்சியிலே துள்ளியது. இது காலம் கடந்து இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. இது எவ்வளவு காலம் கடந்திருக்கும் என்றால், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் கடந்து நிற்கும். அப்படிப்பட்ட இந்த திருக்குறள் ரஷ்யாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுரங்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இதுல இன்னும் 2 நூல் கூடவே வச்சிருக்காங்க.
காரல் மார்க்சின் மூலதனம் என்ற ஒரு நூல், லியோ டால்ஸ்டாயின் அண்ணா கரீனா என்ற ஒரு நாவல். அப்போ ஒரு நாவல் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பொருளியல் நூல் வைக்கப்பட்டிருக்கிறது, அடுத்து திருக்குறள் என்ற அறநூல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. இதிலே திருக்குறள் நெறிமுறை திருமணம் என்று சொல்கிறார்களே, இதை நான் ஒரு அறியாத செய்தியாகத்தான் பார்த்தேன். இது என்ன, இது திருக்குறள் திருமணம் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது என்று சொன்னால், திருக்குறள் இருந்த காலத்துக்கு முன்னதாக திருமணங்கள் நடந்து கொண்டேதான் இருந்திருக்கின்றன. ஆனால் எல்லா நூல்களும் திருமணம் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறதே தவிர திருமணம் முடிந்த பிறகு அதனுடைய பயன் என்ன என்பதை வள்ளுவம் தான் எடுத்து காட்டுகிறது. அப்போ இந்த வள்ளுவ முறைப்படி அந்த திருமணம் என்பது அமைக்கப்படுகிறது. தொல்காப்பியத்திலே 8 வகையான திருமணங்கள் இருக்கின்றன. அந்த திருமணத்தையும் வள்ளுவர் முறையிலே நடத்தக்கூடிய இந்த திருமணத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல தொல்காப்பியத்திலே குறிப்பிடக்கூடிய திருமணம் பிரம்மம் என்ற ஒரு திருமணத்தை குறிப்பிடுகிறார்கள். 48 வயசு ஆணுக்கு, பெண்ணுக்கு 12 வயசு. முதல் பூப்பு அடைந்த உடனேயே திருமணம் பண்ணி வைக்கணும். 2வது பூப்பு அடைவதற்கு முன்னதாக முதல் பூப்பு அடைந்த உடனேயே திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு நம்மால் உணர முடியும். 2வது பிரசாபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருமணம். உரிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெண்ணுக்கு 2 மடங்கு பரிசு தொகையை கொடுத்து திருமணம் செய்து கொண்டு போவார்கள். 3வது திருமணம் ஆரிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருமணம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, தகுதி உள்ள ஒருவனுக்கு பசு, காளை ஆகியவற்றையும் அவற்றுக்கான தங்க கொம்புகள், குளம்புகள் செய்வாங்க. ஒரு பசு, ஒரு காளை வச்சிருவாங்க, தங்கத்திலேயே அதுக்கு கொம்பு, தங்கத்திலேயே அதனுடைய கால்களுக்கு குளம்புன்னா தெரியும் எல்லாருக்கும், லாடம் போடுறதெல்லாம் அந்த குளம்புல தானே போடுவாங்க, அந்த கால் பகுதி அதுலயே தங்கத்துல செஞ்சு வச்சு இந்த பசுவையும் இந்த காளையையும் இப்படி வைத்து 2க்கும் நடுவிலே மணமக்களை வைத்து, இவற்றை போல நீங்கள் பொன்னோடு வாழுங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி திருமணம் செய்து கொடுப்பது. 4வது திருமணம் என்று சொல்வது தெய்வம் என்று குறிப்பிடுகிறார்கள். வேள்வி செய்யக்கூடியவர்களுக்கு வேள்வியின் முன் தட்சணையாக கொடுப்பது. இதை நீ தட்சணையா வச்சுக்கோ அந்த பெண் அப்படின்னா, அந்த தட்சணை பொருளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்கு என்று எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தட்சணையாக கொடுப்பது, தானமாக கொடுப்பது, இப்படியெல்லாம் பெண்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த திருமணங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அதற்கு பிறகு 5வது திருமணமாக அவர்கள் குறிப்பிடுவது அசுரம் என்ற ஒரு திருமணம். இது காளையை அடக்கி திருமணம் செய்து கொள்வது, அம்பு எய்தி தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொள்வது. இந்த மாதிரி ஒரு திருமணம் அசுரம் என்று சொல்லக்கூடிய திருமணம். 6வது திருமணம் ராக்தம் அப்படின்னு சொல்றாங்க, ராகதம் ராக்தம் அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயப்படுத்தி கொண்டு அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் திருமணம் செய்து கொள்வது, அது கட்டாய திருமணமாக இருக்கிறது. அதற்கு ராக்கதம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பைசாசம் என்று ஒரு திருமணம் இருக்கிறது. வயசுல மூத்தவங்க கள்ளுண்டு கழிப்பவர்கள், இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த பெண்ணை. அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்திருக்கிறது. வயதானவர்கள் மது உண்டு கழிப்பவர்கள், அவர்கள் திருமணம். 8வதாக நடந்த திருமணம் தான் காந்தர்வ திருமணம் என்று சொல்லுவது. ஒரு இளைஞனும் ஒரு கன்னியும் தனிப்பட்டு அவர்கள் இணைந்து வாழ்வது, அதுதான் காந்தர்வ திருமணம். நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேள்வி சடங்குகள் நடக்கும், உயர்ந்த குலத்தவனும் ஒத்த குலத்தவனும் ஒத்த குலத்து பெண்ணையோ இழிந்த குலத்து பெண்ணையோ திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு திருமணமும் இருந்தது என்று நச்சினார்க்கினியார் குறிப்பிடுகிறார். இன்னும் ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 வர்ணங்கள், இந்த நம்ம சொல்லுவோம் அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், அந்த 4 திருமணமும் ஒன்றாகவே நிகழ்ந்தது அப்படியும் தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அதற்கு பிறகுதான் சீர்திருத்த திருமணம். அதுல ஆடம்பரங்கள் கிடையாது, சடங்குகள் கிடையாது, புரோகிதர்கள் கிடையாது,
எதுவும் கிடையாது. வெறும் மாலை மாற்றிக் கொள்ளுதல், மோதிரம் அணிந்து கொள்ளுதல், விருப்பப்பட்டால் தாலி கட்டி கொள்ளலாம், இல்லை என்றால் அது கட்டி கொள்ளாமல் இருக்கலாம். அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு திருமணம் இருந்தது. இப்ப இந்த திருமணங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போதே மதம் தெரிஞ்சிரும், ஜாதி தெரிஞ்சிரும், இனம் தெரிஞ்சிரும், எல்லாமே தெரியும். ஆனா அந்த சீர்திருத்த திருமணங்கள்ல அது தெரிவதற்கு ஒரு இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஜாதி மறுப்பு திருமணம் அது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சடங்குகள் எதுவும் இல்லாம பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்வது. பதிவு திருமணம் அப்படிங்கும்போது இந்து திருமண சட்டம், அப்புறம் சிறப்பு திருமண சட்டம், இதன் மூலமாக திருமணம் செய்து கொள்வது. இதுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னா ஆதார் அட்டை கொண்டு போகணும், ஜாதி சான்றிதழ் கொண்டு போகணும், பிறப்பு சான்றிதழ் கொண்டு போகணும், புகைப்படங்கள் எடுத்துட்டு போகணும், சாட்சிகள் வேணும், திருமண அழைப்பிதழ் வேணும். இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து அந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் நெறி திருமணம். அந்த திருமணங்களை கொஞ்சம் நிறைய பேர் இப்ப பண்றதை நம்ம பார்க்க முடியுது. இந்த தமிழ் நெறி திருமணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்காது, தமிழ் மந்திரங்கள் மட்டுமே சொல்லப்படும். அந்த தமிழ் மந்திரங்களை சொல்லி அக்னியை சாட்சியாக வைத்துக்கொண்டு திருமணம் செய்து கொள்வது. இந்த திருமணத்துல என்னென்ன இருக்கும்னா பிள்ளையார் இருப்பார், அந்த வழிபாடு இருக்கும். அதுக்கப்புறம் நிறை நாழி, அதாவது ஒரு படி நிறைய நெல்லு, அந்த மரக்கா நிறைய நெல்லு கொடுக்கறது, நிறை விளக்கு, நிறை குடம், அப்புறம் அம்மையப்பர் திருக்குடங்கள்னு 2 குடங்களை வச்சு அந்த குடங்கள்ல அம்பாளை ஒரு பக்கமும் சிவபெருமானை ஒரு பக்கமும் உருவகப்படுத்தி அதை வைத்துக்கொண்டு மஞ்சள் அரிசி மாலைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய திருமணங்கள். இந்த திருமணங்கள் சமஸ்கிருத திருமணங்கள் மாதிரியே புத்தாடைகள் வழங்குதல் இருக்கும், காப்பு நான் கட்டுதல் அப்படிங்கிறது இருக்கும், தேவாரம் ஓதுவார்கள், பெரியவர்கள் பெற்றோர்களை வழிபாடு செய்வார்கள், உருவமும் அருவமும் இல்லாத அந்த தீயை உண்டாக்கி இறைவனை அந்த தீயிலே காண்பார்கள். அதுக்கப்புறம் மங்களனால் அணிவித்தல் இருக்கும், பொறி போடுதல் அந்த நிகழ்வு இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டி இடுதல், இந்த மாதிரி எல்லா விதமான சடங்குகளும் அதுல இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது பொதுவாக நூல்கள் எல்லாம் திருமணம் செய்யும் முறையை சிறப்பாக நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் வள்ளுவம் என்ன சொல்கிறது என்றால், வள்ளுவம் இல்வாழ்க்கையில இருந்துதான் தொடங்குது. அந்த வள்ளுவத்தில திருமணம் செய்யும் முறையை பற்றி குறிப்பிடல, ஆனால் திருமணம் செய்து கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுது. சரி, எப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்னா அந்த கட்டுரை மிக அழகாக அதை எனக்கு சொல்லுச்சு. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த வள்ளுவர் சொன்ன இந்த திருமணம் செலவில்லாத திருமணம், சிக்கனமான திருமணம், வந்தவர்களை மகிழ்வோடு வரவேற்கும் திருமணம், ஆடம்பரம் இல்லாத திருமணம், இடையில இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு திருமணம், புரோகிதர்கள் இல்லாத ஒரு திருமணம், இப்படி இது எதுவுமே இல்லாமல் காலத்திற்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப மிக அற்புதமான ஒரு திருமணமாக இந்த திருமணம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த திருமணங்கள்ல பெரிதாக பெண் பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஆனா இந்த திருமணத்துல ஆண் எத்தனை முறை பேசுகிறானோ அத்தனை முறை பெண்ணும் பேசுகிறாள். ஆணுக்கு எதையெல்லாம் போடுகிறார்களோ அதையெல்லாம் பெண்ணுக்கும் அணிவிக்கிறார்கள். அப்படி இந்த முறை இந்த திருமணம் சமத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கிறது. ஆணையும் பெண்ணையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கிறது. பெரியோர்கள் பெற்றோர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு அழகான ஒரு வாழ்த்துறையோடு அந்த திருமணம் முடியக்கூடிய திருமணமாக இருக்கிறது. அதனால இந்த திருமணத்தை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஜாதி கடந்ததாக இருக்கிறது, மதம் கடந்ததாக இருக்கிறது, நாடு கடந்ததாக இருக்கிறது. எதுவுமே இதுல கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு மணமகன் ஒரு மணமகள் கூட கொஞ்சம் பேர், அவ்வளவுதான். அது இல்லாமல் கூட திருமணம் செய்து கொள்ளலாம். திருக்குறள் மட்டும் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிறது தான் அந்த திருமணம். அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப அழகா காலத்துக்கு ஏற்ற பண்பாடு மாறாமல் அந்த இடத்துல ஆணும் பெண்ணும் ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்கன்னா அந்த உறுதிமொழியை கடைசி வரையும் பின்பற்றக்கூடிய ஒரு உறுதிமொழியாக அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத அந்த திருமணத்துல தெரிஞ்சது. அறத்துப்பால்ல 20 திருக்குறள் இருக்கிறதுல 10 திருக்குறளை மட்டுமே தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குவதற்கு. 10 திருக்குறள் போதும் என்ற அளவிலே 10 திருக்குறளை எடுத்துக்கொள்கிறார்கள். இதை நான் எதற்காக இந்த பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், இன்றைக்கு திருமணம் என்ற பெயரிலே
நிறைய செலவுகள் செய்து கொண்டு மிக பெரிய 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 போஸ்டர் அடித்துக்கொண்டு அத ஒரு பெரிய ஆடம்பரமானதாக ஒரு வாரம் 5 நாள் திருமணமாக செய்து கொண்டு தேவையில்லாமல் கடனை வாங்கி கொண்டு கஷ்டப்படக்கூடிய இந்த நிலையில இந்த திருமணத்தை நாம் எடுத்து சொன்னால் இப்படி இந்த புத்தகத்திலே இருக்கிறது என்பதை நாம் சொல்லும்போது அது எல்லோரையும் சென்று சேரும். எல்லோரும் இப்படி ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம், இது மிகவும் எளிமையானதாக இருக்கிறதே என்று எல்லோரும் உணர்வார்களே என்ற ஒரு காரணத்தினாலே தான் நான் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு பேசலாம் என்று கருதினேன். மிக விரைவில் முடித்து விடுகிறேன் அம்மா. பிரேமாம்மா இதோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இதுல அறத்துப்பால்ல முதல்ல இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படிங்கறது முதல் உறுதிமொழி கொடுக்குறாங்க. இல்வாழ்வான் என்பவன் 3 பேருக்கு உதவியாக துணையாக இருக்க வேண்டும். அவங்க எப்படின்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, உற்றார் உறவினர் நண்பர்கள் இப்படி எல்லாருக்கும் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு அந்த மணமகன் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறான். எடுத்துக்கிட்டு மாலையை பெண் கழுத்துல போடுறான். பெண் என்ன பண்றா, மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் பேணி வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை அப்படிங்கிற திருக்குறளை அவள் சொல்கிறாள். நான் இந்த குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருப்பேன், தற்கொண்டானை பேணி வாழ்வேன், சொற்காத்து வாழ்வேன், தேவையற்ற சொற்களை சொல்ல மாட்டேன். கற்பனைப்படுவது சொத்திரம்பாமை அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களும் பெரியோர்களும் முன்னோர்களும் எதையெல்லாம் கற்பித்தார்களோ அந்த நெறிப்படி நான் மிகச் சிறப்பாக இந்த முறையிலே வாழ்கிறேன் என்று சொல்லுவது போல நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த மாலையை மணமகனுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் 2வது உறுதிமொழியாக தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு 5புலத்தார் ஓம்பல் தலை, நான் திருமணத்தை செய்து கொண்டேன் என்றால் இந்த 5 பேரையும் நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லுவது போல அந்த திருக்குறளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதை போட்டுவிட்டு மணமகன் அந்த பெண்ணினுடைய கைகளிலே மோதிரத்தை அணிவிக்கிறான். அதற்கப்புறம் மணமகள் என்ன சொல்றா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையும் காத்துக்கொள்வேன், என் கணவனுடைய பேருக்கு புகழ் வருவது போல நான் நடந்து கொள்வேன், இந்த குடும்பத்தை மிகச் சிறப்பாக நடத்துவேன் என்று சொல்லி மணமகள் மணமகனுக்கு மோதிரம் போடுகிறாள். அதற்கு பிறகு 3வது உறுதிமொழியாக பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிர் பெரும் செல்வம் புத்தேளிர் வாழும் உலகு என்று சொல்லி மங்கள நாணை அவளுடைய கழுத்திலே அவன் போடுகிறான். அதனால அதுக்கப்புறம் மணமக்கள் என்ன பண்றாங்க, அவன் சொல்லி பழியஞ்சி பாத்துன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்று மில் என்று சொல்லி அவன் மங்கள நாணை கட்டுகிறான். மணமகள் பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்செல்வம் புத்தேளிர் வாழும் உலகு என்று சொல்லி அந்த மங்கள நாணை ஏற்றுக்கொள்கிறாள். அதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 திருக்குறளை சொல்கிறார்கள். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எங்களுடைய திருமணமே அன்பையும் அரணையும் சார்ந்ததாக இருக்கும். நாங்கள் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம். அமுதம்மா முடிச்சுக்கலாமா? இன்னும் 2 பேர் பேசணும். முடிஞ்சிருச்சு, இதோட நானே முடிச்சிருவேன். விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று முடிக்கிறார். அதற்கு பிறகு மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. அடுத்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்வது போல நாங்கள் தெய்வ நிலைக்கு உயர்வோம் என்று சொல்வது போல அந்த 4 திருக்குறளையும் உறுதிமொழியாக கூறி தங்களுடைய திருமணத்தை நடத்தி கொள்கிறார்கள் என்று மிக அழகாக இந்த கட்டுரையை திரு சேயோன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக அற்புதமாக இருந்தது. இப்படிப்பட்ட திருமணங்கள் நம்முடைய நாட்டிற்கு தேவையான ஒன்று. இந்த மாதிரி திருமணங்களிலே ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இது அமைந்த காரணத்தினாலே இதை நான் படித்தேன், சுவைத்தேன், உங்களோடு பகிர்ந்தேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பாக திருமணங்கள் அப்படின்னா பழங்காலத்தில் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு அந்த நாளிலேயே திருவள்ளுவர் எப்படி இல்வாழ்க்கையை பத்தி சொல்லி இருக்காரு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்போ ஒழுங்கு பண்ணி அந்த திருக்குறள் திருமணம், திருவள்ளுவர் திருமணம் எப்படி நடக்கிறது என்பதை பத்திலாம் புலவர் அமுதா அம்மா ரொம்ப சிறப்பாக விரிவாக எடுத்து கூறினார். மக்கள் இன்னைக்கு அரசாங்கம் அப்படின்னா அரசாங்கத்துல அமைச்சர்கள், தூதர்கள், ஒற்றர்கள், படைத்தலைவர்கள் மட்டும் இல்ல, அவங்க பணியை செஞ்சா மட்டும் பத்தாது, குடிமக்களும் எப்படி இருக்கணும்ன்றதுக்கும் அன்னைக்கே குறள் நெறி சொல்லி இருக்காரு. கள்ளுண்ணாமை,
புறங்கூறாமை, பிறன்மனை விழையாமை, அப்படி பொய்யாமை, ஒழுக்கமுடைமை, அறிவுடைமை, அன்புடைமை, இப்படி எல்லாம் ஒழுக்கங்களை கடைபிடிச்சு மக்கள் இருந்தாங்கன்னா குற்றங்கள் எல்லாம் குறையும். ஒழுக்கத்தில் சிறந்த மக்கள் வாழும் நாடு நல்ல நாடாக இருக்கும் அப்படின்னு இப்போ அரசு செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற நிர்மலா அம்மா IAS அவங்களும் இந்த கூட்டத்துல இணைஞ்சிருக்காங்க. அடுத்து நான் பேச அழைப்பது முனைவர் தமிழ்ச்செம்மல் கேப்டன் முனைவர் வேலம்மாள் அம்மா அவர்களை. அவர்கள் பல படிப்பு MA தமிழ், இதழியல், சோசியாலஜி, இப்படி யோகா அப்படிலாம் நிறைய படிச்சிருக்காங்க. மேனாள் முதல்வர் அரசு கல்லூரி கடையநல்லூர், பல்வேறு பல்கலைக்கழக பாடத்திட்ட குழுக்கு உறுப்பினராக இருந்திருக்காங்க. தமிழக அரசின் முதல் தமிழ்ச்செம்மல் விருதாளராகவும், திருக்குறள் சூதராகவும், திருக்குறள் சிந்தை சுடர், திருக்குறள் வாலறிவு பாவை, இப்படி எல்லாம் அப்துல் கலாம் விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இவர் செல்லாத வெளிநாடே இல்லை, செல்லாத மாநிலங்களும் இல்லை. 1000 கருத்தரங்குகள் இணைய வழியில நடச்சிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. 12க்கும் மேல, 600க்கும் மேல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அவர்களை நல்லாட்சி நெறிமுறைகள் பற்றிய இந்த நூலை பற்றி சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். அகர முதல எடுத்தெல்லாம், அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தக்கூடிய படித்தேன் சுவைத்தேன் அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நல்ல நிகழ்விலே சிறப்பானதொரு வரவேற்புரை ஆற்றிய முனைவர் இரா பூங்கோதை அம்மையார் அவர்களை வணங்கி, அடுத்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நெறியாளிகை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கழுதகை சகோதரியார், மேனாள் மாராட்சி ஆணையர் திருச்சிராப்பள்ளி திருமதி NS பிரேமா அம்மா அவர்களே, எனக்கு முன்னும் பின்னும் பேச இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே அமைத்து நடத்தக்கூடிய சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன், நிறுவன செயலர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை அவர்களே, மற்றும் இந்த இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை திருக்குறள் சான்றோர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, அருமையான நிகழ்வு. இந்த நூலை அம்மையார் என்னிடம் கேட்டார்கள், இந்த நிகழ்வை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடன் உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியிலே சரியம்மா என்று சொன்னேன். உடனடியாக அம்மையாருடைய அந்த நெறி, உடனடியாக இந்த நூலை எனக்கு அனுப்பி வைத்து நீங்கள் அதை தயார் செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய ஒரு நூல். அந்த ஒரு நூலை கையில் எடுத்த உடனே என்ன வேண்டும் என்றால் அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். அந்த ஏற்பாடை இந்த நூல் தந்தது. அதுதான் முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அந்த ஒரு அட்டை படம் நன்றாக இருக்க வேண்டும், உள்ளே உள்ள எழுத்துக்கள் தெளிவாக இருக்க வேண்டும், அந்த அமைப்பு அதெல்லாம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும். இந்த முழுவதும் இந்த சும்மா ஒரு நூலை நாம் படிக்கவும் முடியாது, சுவைக்கவும் முடியாது. இந்த நூலை பார்த்தவுடன் படிக்கவும் தூண்டியது, சுவைக்கவும் தூண்டியது. அந்த அளவிலே மிகச் சிறப்பான இந்த நூல், அதுவும் தலைப்பு மிகச்சிறந்த தலைப்பு. 40ஆம் ஆண்டு விழாவிலே திருவள்ளுவர் மலர் என்ற தன்மையிலே திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். இன்றைக்கு அம்மையார் சொன்னது போல இன்றைக்கு எது தேவை, அதுதான் திருவள்ளுவர் கழகத்தினுடைய மிகச் சிறப்பாக நான் கருதுகிறேன். இன்றைய தேவையை கருதி இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். அதுவும் பாருங்கள், உள்ளே உலக நெறி, உன்னத நெறி. ஏன்னா உலகத்துக்கே சொன்னவன் அல்லவா வள்ளுவன். அதனால்தான் உலக நெறி, உன்னத நெறி. அதுவும் அழகா முதல்ல எப்படி போட்டாங்க, சங்கம் நிறுவிய சான்றோர்களுடைய நினைவு. அதுக்கு அடுத்து நம்ம ஐயா சேவாரத்னா கலைமாமணியினுடைய முனைவர் செய்யும், அதை ஒன்ன படிச்சாலே போதும். இந்த நூல்ல இது வரைக்கும் இந்த திருவள்ளுவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? அவர் தமிழ்நாடு அரசினுடைய திருவள்ளுவர் விருதாளர் என்பதெல்லாம் தெரியும். அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு உயர்ந்தவர். இத்தனை நாள் இந்த கழகத்தை, அவர் சங்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலே அது மிகப்பெரிய சிறப்பு. அவரை எனக்கு வானொலியில அவர் பணிபுரியும் போதே நமக்கு நன்றாக அறிந்தவர். அப்போதே மிக தெளிவான நிகழ்வுகளை நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அமைப்பாளர் அவர் நிச்சயமாக இதையும் செய்வார் என்பதிலே நமக்கு வேறுபாடு இல்லை. அருமையாக சொல்கிறார், வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க,
வளர்க வளர்க திருவள்ளுவர் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமுறை உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழ் நெறி, உலக நெறி உன்னத நெறி. என்ன அருமையான அந்த வாசங்களோடு அவர் தொடர்ந்திருக்கிறார். உண்மையிலே அம்மா சொன்னது போல இந்த மலரை பிரித்திருக்கக்கூடிய முறைதான். அம்மா அழகா நம்முடைய உமா அம்மா சொல்லிட்டு போனாங்க, இதை மலர் என்று சொல்லக்கூடாது, மலர் மாலை என்று சொல்ல வேண்டும் என்று. அதே போல இந்த மலரை அவர்கள் அருமையாக பிரித்திருக்கிறார்கள். அருள் மற்றும் மங்கள மலர். நிச்சயமாக அருளாசி, பெரியவர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் போது, அந்த வாழ்த்து நமக்கு கிடைக்கும் போது மிகச் சிறப்பாக இருக்கு. அப்ப அருள் மற்றும் மங்கள மலர், அடுத்து வாழ்த்து மலர், அடுத்து இசை மலர், இளைஞர் ஆய்வு மலர், ஆய்வு மலர், கவிமலர், அறிவியல் மலர், அதற்கு கீழே நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு கீழே ஊடக மலர், சாதனை மலர், வானவில் மலர் என்று அதை பிரித்திருக்கிறார்கள். இந்த மலர் 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 என்று வரும்போதே அந்த புத்தகத்தினுடைய மலர்ச்சி நம் கண் முன்னால் அப்படியே காட்சி தருகிறது. அத்தனை மலர்களையும் நாம் அப்படியே வாசனை நம் உள்ளே போக போக அதான் படித்தேன் சுவைத்தேன். எப்படி எழுத்துக்களை சுவைக்க முடியும் என்பதை தான் ஒவ்வொரு ஆய்வாளர்களும் தங்களுடைய எழுத்துக்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் மந்திரத்தை ஐயா அவர்கள் சொல்லி, எப்படி தொலைபேசியில் திருக்குறள், வானொலியில் திருக்குறள், திருக்குறள் நெறிமுறை திருமணம், திருக்குறள் அமுதமொழி, இசை சொல்லோவியம், பன்னாட்டு திருக்குறள் கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கம், ஆளுமை வளர்ச்சி திருக்குறள், அமுதமொழி உரையரங்கம், அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், அறிவியல் பயிரங்கம், அடுத்து 10க்கும் மேற்பட்ட வெளியீடுகள், பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை, 2019 உலகம் மகளிர் விழா, இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். அதை அத்தனையும் படித்தாலே இந்த தமிழ்ச்சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அந்த வகையிலே அவர்கள் எத்தனை மலர்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போது 40ஆம் ஆண்டு இந்த திருவள்ளுவர் மலர் வெளிவந்திருக்கிறது. அருள் மலர் முதலிலே மங்கள மலர் தர்மபுர ஆதீனம் 27வது சன்னிதானம் அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறார். தமிழ் மொழியின் முதல் மையையும் திருக்குறளின் சிறப்பினையும் கூறுகிறார். இல்லை, தமிழ் மொழிதான் உலகத்திலே தோன்றிய முதல் மொழி. அந்த மொழியிலே திருக்குறள் எப்படி சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லி சீர்மிகு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் பணிகளையும் அதன் சிறப்பினை மிகச் அழகாக பாராட்டி இருக்கிறார். தொடர்ந்து சாந்தலிங்க சுவாமிகள், ஸ்ரீ சிவஞான பாலிய சுவாமிகள் ஆசியுரை வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். திருக்குறள் அடுத்து அம்மா சொன்னாங்க அழகாக, அம்மையார் எப்பவுமே ரொம்ப அழகா பேசுவாங்க. எங்க அமுதாக்கா அழகாக அந்த திருமணத்தை மட்டுமே எடுத்து அற்புதமாக சொல்லிவிட்டார். என்னை கவர்ந்தது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடாது இந்த ஆடம்பர வாழ்க்கையிலே எப்படி இந்த திருக்குறள் நெறிமுறை திருமணம் குறித்து அவர்கள் பேசியது மிகச் சிறப்பு. அந்த சிறப்பு அந்த கட்டுரையிலும் காணப்படுகிறது. ஐயா அவர்களால் அது எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை அதை நான் விளக்க வேண்டும் என்று நினைத்தேன். அம்மா அழகாக அதை விளக்கி விட்டார்கள். ஆனால் நான் அதை மேலும் நேரம் கருதி அதை நான் விளக்கவில்லை. அடுத்து இசைமலர் 81 முதல் 96 பக்கம் வரையிலும் கிட்டத்தட்ட 11 திருக்குறள் சான்றோர்கள் இசை மலை பொழிந்திருக்கிறார்கள். தங்களுடைய அந்த கவிமலையை பொழிந்திருக்கிறார்கள். நீதி அரசர் அமரர் திருக்குறள் சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக இந்த பாடல்களை அவர்கள் இசையோடு அதை வடித்திருக்கிறார்கள். முதல்ல கம்சதுனி ராகத்திலே, மாண்டு ராகத்திலே, நாட்டை ராகத்திலே, அடானா ராகத்திலே. அருமையான அந்த அடானா ராகம் என்பது உங்களுக்கு தெரியும். அது ஒரு சிறப்பான ஒரு ராகம். அடானா என்பது ஒரு சிறப்பான ராகம், கம்பீரமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு ராகம் என்று நாம் அடானா ராகத்தை சொல்லுவோம். எல்லா ராகத்திலும் எனக்கு அதை சொல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லை, இந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். அந்த அழகான இது அலையின்றங்கே நீ ஊதாயோ, அலையின்றங்கே நீ ஊதாயோ, வள்ளுவனார் குறள் வாழ்வே தரும் என்றே நாம் பெரும் பேரு மெத்தறிவறிந்த மக்களை பெறுவதே என, அலையின்றங்கே நீ ஊதாயோ, குழலினிது என்பர் யாழினிதென்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றே, அலையின்றங்கே ஊதாயோ, பெற்றவரின் கடமை பிள்ளைகளுக்கு கற்றவரின் அவையை காட்டுவதே என, அலையின்றங்கே ஊதாயோ, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மக்களுக்கெல்லாம்
இனிதன அலையின் சங்கே நீ ஊதாயோ, அலையின் சங்கே நீ ஊதாயோ, வள்ளுவனா குரல் வாழ்வே தரும் என்றே அலையின் சங்கே நீ ஊதாயோ. தொடர்ந்து எல்லோரும் மிகச் சிறப்பாக இசை பாடியிருக்கிறார்கள். நம்முடைய முனைவர் வாசுகி கண்ணப்பன் அம்மையார் மிகச் சிறப்பாக ஒன்றை பாடியிருக்கிறார். எனக்கு அந்த இசை இது ரொம்ப பிடித்திருந்தது, அதனால் தான் அதை கூடுதலாக எடுத்துக்கொண்டேன். முனைவர் வாசுகி கண்ணப்பன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முதல்ல அம்மா அழகாக பாடினார். அடுத்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை எடுத்து ஒரு பாடலை அவர்கள் திருக்குறள் திருப்புகள், என்ன அருமை பாருங்களேன், திருக்குறள் திருப்புகள், நம்முடைய அமரிநாதருடைய திருப்புகள் போலவே இதை படைத்திருக்கிறார் அவர்கள். கை நிறை கண்ணியோடு மனம் நிறை மகிழ்வோடு முதல்வனை அடிபேணி கூற கற்பகமினை கடிதேகும் நித்தமும் திருக்குறள் பற்றிடை தோய்ந்திடும் உத்தமர் கருளிடும் குரலோனே, குரல் மறை செல்வனை குரல் முதல் புதல்வனை திருவடி தொழுதருள் பெறுவோனே, முத்தமிழ் பெருமைக்கும் வித்தகராய் விளங்கி முப்பால் எழுதிய முதலோனே, எல்லா உயிர்கட்கும் அறப்பொருள் இன்பம் நல்வீட்டையை அருளிய இறையோனே, மக்களின் துயர்களை நச்சிந்தனை வழியில் பக்குவமாக்கிய மறையோனே, எக்கூரை மக்களின் அக்கூரை நீக்கியே அக்கணம் அருளிடும் பெருமானே, எக்கூரை மக்களின் அக்கூரை நீக்கியே அக்கணம் அருளிடும் பெருமானே, எக்கூரை மக்களின் அக்கூரை நீங்கிய அக்கணம் அருளிடும் பெருமானே என்று அருமையாக அந்த திருக்குறள் திருப்புகள் நிச்சயமாக நம்மை கவரக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. வள்ளுவர் வழி, அதே போல கவிஞர் பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசைத்திருக்கிறார்கள். இப்படி சுப்பிரமணியா, மதிவண்ணனையா, இப்படி நிறைய பேர். அடுத்து மிகச்சிறந்த ஒரு ஆய்வு விரைவில் முடித்துவிடுகிறேன், இளைஞர் ஆய்வு மலர். உண்மையிலேயே அந்த ஆய்வு மலர்ல நிறைய பேர் அதிலே பரிசு பெற்றிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் முன் பக்கத்திலே பொறித்திருக்கிறார்கள். அந்த 5 இளைஞர்கள் ஆய்வு கட்டுரையை மிகச் சிறப்பாக படைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே நல்லாட்சி என்றால் என்ன? மக்களுக்கான செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு நல்லாட்சியினை பொறுப்பு கூற வேண்டும். சட்டத்தின் ஆட்சி சமத்துவம் மற்றும் ஊழலற்ற முறையிலே கையாள வேண்டும். மக்களின் தேவைகளை நிறைவு செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறந்த நிர்வாக முறை. அடுத்து பொதுவாக இந்த பொறுப்பு கூறல் என்று சொல்லும் போது மியூட் ஆயிட்டுமா? பொறுப்பு கூறல் என்று சொல்லும் போது அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுவோம். அரசு தங்கள் எடுக்கும் அத்தனை முடிவுகளுக்கும் செயல்களுக்கும் மக்களை சார்ந்து இருக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்றால் என்ன? டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லுவோம். கொள்கைகள், முடிவுகள் மற்றும் தகவல்கள் பொதுமக்களுக்கு தெளிவாக கிடைக்குமாறு இருத்தல். சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லாஸ், சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட்டு நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். பங்கேற்பு, பார்ட்டிசிபேஷன், அதாவது கொள்கை முடிவுகளில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பளிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஆட்சியினுடைய மிகச் சிறப்பு என்ன தெரியுமா? மக்களுடைய பங்கேற்பு. அதை அம்மையார் அழகாக சொன்னார்கள். மக்களும் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்ப அவர்களுடைய பொறுப்பு என்று இருக்கிறது. அந்த பொறுப்பு அவர்களுக்கு உணர்வதற்கு அரசும் என்ன செய்ய வேண்டும்? தங்கள் கொள்கை முடிவுகளை மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பளிக்க வேண்டும். பதிலளிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அப்புறம் மக்களின் நியாயமான தேவைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு விரைவாக என்ன செய்ய வேண்டும்? நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம், ஈக்குவாலிட்டி இல்லையா? அந்த சமூகத்தில் உள்ள அனைவரும், குறிப்பாக பின்தங்கியவர்கள், தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வாய்ப்பளிக்க வேண்டும். திறன் மற்றும் செயல்திறனுக்கு உதவ வேண்டும். வளங்களை சிறப்பாக எஃபிஷியன்சி என்று சொல்லுவோமே, அது மாதிரி பயன்படுத்தி சிறந்த முடிவுகளை தர வேண்டும். இப்போ இதுல இதுதான் ஒரு நல்லாட்சி என்பதனுடைய அடிப்படை இலக்கணம். இது திருக்குறளை பொறுத்தவரையில் திருக்குறளின் நல்லாட்சி என்பது எதை பொறுத்ததா இருக்கும்? எல்லாமே அறம் தானே அங்கு. அப்ப அறநெறியை சார்ந்த மக்கள் நலனை முதன்மைப்படுத்தும் ஆட்சியினை இது குறிக்கிறது.
நீதி தவறாமை, வரி வசூலில் நேர்மை, பாதுகாப்பு, குடிமக்களின் மகிழ்ச்சி மற்றும் அறிவார்ந்த சிந்தனைகளை பெறுதல் ஆகியவைதான் சிறந்த ஆட்சியாளர்களின் தூண்களாக வள்ளுவர் பெருந்தகை நமக்கு திருவள்ளுவர் பெருந்தகை நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார் இல்லையா. குறிப்பாக இறைமாட்சி, அம்மையார் ரொம்ப அழகா சொன்னாங்க, செங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை போன்ற அதிகாரங்களில் இவை மிகச் சிறப்பாக இந்த நல்லாட்சியை ஒரு அரசன் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்ற. அதாவது ஒரு அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆணி. அங்கு என்னவென்றால் அறம் அறம் அறம், இதுதான். அப்ப செங்கோன்மை என்பது ஆட்சியாளர் நடுநிலைமையோடு பாரபட்சமின்றி நீதி வழங்க வேண்டும். அதுவே இறைவனுக்கு தலைவனுக்கு சமமாக கருதப்படுகிறது. மக்களின் பாதுகாப்பு, குடிமக்களுக்கு நோய் இல்லாமல் இருப்பது, வறுமை, பகைவர், ஆபத்துக்கள் இல்லாமல். இன்னைக்கு போர் வந்தனா மக்களுக்கு ஆபத்து இல்லாம இருக்கணும். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்லையா? அதுதான் நம்முடைய வேதனை. இன்னைக்கு போர் நெறிகள் எல்லாம் மீறப்படுகிறது. பெண்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், வயதானவர்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள், குழந்தைகள் தவிர்க்க வேண்டும். ஆனால் இவர்கள் மேலெல்லாம் தான் இன்றைக்கு எல்லா போர்களும் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது ஏன் இவர்கள் எல்லாம் திருவள்ளுவரை படிக்காமல் இருக்கிறார்கள் என்ற ஆதங்கத்தை தான் இளைஞர் மலரில் வந்த ஆய்வு கட்டுரைகள் ஆகட்டும் அல்லது தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் ஆகட்டும், எல்லா கட்டுரைகளிலும் அதுதான். பொருள் செயல் வகை அறநெறியில் நின்று வரி வசூலிக்க வேண்டும் இல்லையா? அதன் மூலம்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்கிறார். அமைச்சர்களின் ஆலோசனைகளை கேட்டு ஆட்சி நடத்த வேண்டும், நல்ல அமைச்சர்களுடைய ஆட்சியை. வள்ளுவர் கூறக்கூடிய இந்த 5 அணிகலன்கள், முக்கியமான அணிகலன்கள், நோய் இல்லாமை, செல்வம், விளைபொருள், மகிழ்ச்சி, பாதுகாப்பு இல்லையா? இது எல்லாத்துக்கும் அடிப்படை முதல்ல நான் சொன்ன மாதிரி அறம் மட்டும்தான். அதுவே நிலையான ஆட்சியை தரும் என்று மிக அற்புதமாக இந்த இடத்திலே கூறியிருக்கிறார். அது போல இங்க நிறைய பேர் ரொம்ப சிறப்பு, அதுவும் நல்ல முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் எல்லாம் கூட கட்டுரை தந்திருக்கிறார்கள். அரசியலினுடைய தன்மை, நீதியான ஆட்சியை பற்றி பேசி இருக்கிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு அரசும் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதை அருமையாக சொல்ல இருக்கிறார்கள். கடிதோச்சி மெல்ல எறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்று தங்களுடைய கட்டுரையிலே அதை புலப்படுத்தி இருக்கிறார்கள். இடிக்கும் துடையாரை யாழ்வரை யாரோ கெடுக்கும் தகைமையவர் என்ற அந்த 477வது குறள், நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் அந்த குறளிலே இடம்பெறுகிறது. அதனால்தான் முதலிலே ஒரு சிறு விளக்கம் நான் கொடுத்தேன். அது போலதான் இந்த இளைஞர் கட்டுரைகள் மிகச் சிறப்பாக மகனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் தெரியுமா? இளைஞர்கள் எல்லாம் இவ்வாறு சிறப்பான கட்டுரைகளை வெளிப்படுத்தும் போதுதான் இளைஞர் மனதில் தான் இந்த நல்லாட்சி முறைகள் வர வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை திறம்பட தேர்ந்து எடுப்பார்கள் என்பதை இது மிகச் சிறப்பாக இந்த கட்டுரைகள் எல்லாம் பேசுகின்றன என்று. அடுத்து ஆய்வு நெறி இது தெளிவுறுத்தும் நல்லாட்சியிலே அணுயல் விஞ்ஞானி நம் ஐயா கூட இப்ப வந்திருக்கிறார், கோபாலன் ஐயா மிகச் சிறப்பான ஒரு கட்டுரை அது. அந்த கட்டுரை எல்லாம் நாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி முடிச்சிடறேமா, நல்ல ஆட்சி பொது வளங்களையும் பொறுப்புடனும் செயல்திறன் படுத்தி ஊழலை தவிர்த்து மனித உரிமைகளை பேணி நீதி வலுவா அந்த ஆட்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி அத்தனை இதுல உள்ள ஒவ்வொரு கட்டுரை பற்றியும் நான் படித்தேன். அவ்வளவு சிறப்பாக எத்தனை பேரோ கொடுத்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலே இதுல கட்டுரை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை கட்டுரைகளும் மிகச் சிறப்பு. இதில் இடம்பெற்ற இறுதியிலே சாதனை மலர், கவிமலரும் குமரிச்செழியன் ஐயாலாம் மிகச் சிறப்பான கவிதையை தந்திருக்கிறார்கள். கரு நாகராஜன் ஐயா தந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பேரும் சிறப்பான கவிமலர்களை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இங்கே வெளியிடக்கூடிய இந்த அறிவியல் பூங்கா மலரை பற்றிய செய்திகள் எல்லாமே இந்த நூல் படிப்பதற்குரியது. அத்துணை பேரும் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். அம்மையார் சொன்னது போல இந்த நூல் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆய்வியல் அறிஞர்கள் இதை எடுத்து இதை ஆராய்ச்சி செய்வதற்குரிய அத்தனை கருத்துக்களும் இன்றைக்கு இருக்கின்றன. இந்த ஒரு நூலை இன்றைய ஆட்சியாளர்களும் இன்றைக்கு தேர்தலில் நிற்பவர்களும் தேர்தலுக்காக பாடுபடுபவர்களும் படித்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த நாட்டிலே நல்லாட்சியை அவர்கள் மலரச் செய்ய முடியும் என்பதற்கு இந்த நூல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புமே எனக்கு தந்தமைக்கு குறிப்பாக எங்களுடைய கழுதகை சகோதரி ரேமாமா அவர்களுக்கும் அடுத்து நம்முடைய முனைவர் செய்யோன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே பேசுவது நடுவுல இணையத்தடை இருந்திருக்கும் நினைக்கிறேன். திருக்குறள் சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையத்தடை சிறப்பாக நம்முடைய மேனாள் முதல்வர் அம்மா ரொம்ப சிறப்பாக எவ்வளவு சொல்ல முடியுமோ விளக்கம் அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கின்ற
அனைத்து முக்கியமாக குறிப்பாக ஆய்வாளர்கள் மாணவர்களுடைய இது எல்லா கட்டுரைகளும் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கின்ற அறிஞர்கள், நம் நாட்டில் இருக்கின்ற அறிஞர்கள் எல்லாரோட கட்டுரைகளுமே ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. மாணவர்களுக்கு, அதுவும் ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த முறை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விடயம். ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அந்த நடுநிலையோடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வேந்தன் அப்படின்றவன் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டு அதனோடு நேர். அந்த கலையை எப்படி பயிரை காக்கணும்னா எடுக்கிறோமோ அந்த மாதிரி கெட்டவங்களை எல்லாம் நம்ம அரசன் அல்ல ஆட்சியாளன் அதை தண்டிக்கணும். அதுல தப்பு கிடையாது. ஆனா அது நேர்மையா இருக்கணும். வேண்டியவங்க வேண்டாதவங்க இப்படி எல்லாம் பாகுபாடு பார்க்காம அந்த மாதிரி செய்யணும். காலத்தே செய்யணும். நாள்தோறும் நாடு முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடு கெடும். அவன் தினமும் நாட்டை பார்க்கலன்னா அந்த நாடே கெட்டு போயிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யணும். எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், அது மாதிரி இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். பொறுப்புகள் அவங்களே வச்சுக்க கூடாது. ஆட்சியாளர்களுக்கும் இது தெரியணும். யார்கிட்ட என்ன பொறுப்பு கொடுக்கணும், அந்த பொறுப்பை எப்படி அவங்க நிர்வகிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்படியெல்லாம் நல்லாட்சி நெறிமுறைகள் பல சொல்லி இருக்கு. இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் கவிஞர் கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் சிறப்புரை வழங்க இருக்கிறாங்க. அவங்க நைஜீரியாவில் 15 வருடம் மழலையர் பள்ளி நடத்தி ரொம்ப சிறப்பாக நடத்தியவர். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள பல மாவட்டங்களில் இருந்து வந்த குழந்தைகளுக்கு பயிற்றுவித்த அனுபவம் உள்ளவர். சிபிஎஸ்இ டெல்லி அந்த போர்டுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு யூகேஜி கிரேட் 1 இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தயார் பண்ற பணி அந்த குழந்தைகளுக்கு செஞ்சிருக்காங்க. அந்த கற்பிக்கும் உத்திகள் பல கையாண்டு வெற்றி பெற்றதை பற்றியெல்லாம், குழந்தைகளை எப்படியெல்லாம் நம்ம வளர்க்கணும் அப்படின்றத பத்தி சிறப்பாக ஒரு தொடர் கட்டுரை ஒரு சிநேகிதி அப்படின்ற ஒரு பத்திரிகையில தொடர்ந்து எழுதி வந்தாங்க. திருக்குறளுக்கும் சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு இலக்கிய ஒரு ஆர்வம் உள்ளவர், கவிதைகள் எழுதுபவர். இவர் தன்னுடைய உரையை இந்த தலைப்பின் கீழ் வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். பிரேமாமா மிக்க நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறேன், ஏன்னா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். நாடோடியாக மனிதன் உணவு தேடி காலநிலைக்கேற்ப இருப்பிடம் தேடி அலைந்து கொண்டிருந்த பொழுது நன்னெறிகளின் தேவை அதிகம் இல்லை. நதிக்கரையோரும் நாடமைத்து நாகரீகம் வளர்க்க ஆரம்பித்த மனிதனுக்கு ஆட்சி முறை தேவைப்பட்டது. அந்த ஆட்சி முறை நல்லாட்சியாக அமைந்தால்தான் மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஆட்சி அமைப்புக்கு பலன் இருக்கும். பலரும் பல்வேறு நாடுகளும் நல்லாட்சியை பற்றி பல வழிமுறைகள் சொல்லி இருந்தாலும் உலகத்திற்கே பொதுமறையாக விளங்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு படிநிலையிலும் நமக்கு வழிகாட்டியாக அமைந்த வள்ளுவரின் குரல் காட்டும் வழிதான் ஆகச் சிறந்தது என்று ஆணித்தரமாக கொண்டாடலாம். இத்திருவள்ளுவர் மலரில் அக்காலத்தில் வாழ்ந்த வள்ளுவர் எழுதிய நல்லாட்சி நெறிமுறைகளை இக்காலத்தில் வாழ்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் மிக அழகாக கவிதைகளாகவும் இசை பாடல்களாகவும் இளைஞர்கள் ஆய்வு மலராகவும் அறிஞர்களின் கட்டுரைகளாகவும் வடித்து வள்ளுவத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். மற்றும் திருக்குறள் முறைப்படி திருமணம் செய்வது பற்றிய விளக்கமும் இந்நூலில் உள்ளது. அழகுமிகு 7 வண்ணங்கள் கொண்ட வானவில் போல மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினது 7 செயல்பாடுகள் வியப்பூட்டுகிறது. 40 வருட தொடர் வெற்றி பயணத்தை படிக்கும் பொழுது மனம் மகிழ்கிறது, குரல் மலையில் நனைகிறது. MTS எனப்படும் இவ்வமைப்பு நடத்திய நிகழ்ச்சிகளின் குரலின் எண்ணிக்கையான 1330ஐயும் தாண்டி குரலில் உள்ள வார்த்தைகளின் எண்ணிக்கையான 9310 நோக்கி கன்னியாகுமரி முதல் நிஜாமுதீன் வரை ஓடும் ரயிலில் ஓடிக்கொண்டிருக்கிறது எனலாம். வெகு விரைவில் 42,194 எழுத்துக்களின் எண்ணிக்கையை நோக்கி ஓடுறது இல்ல. இது அறிவியல் பூங்கா இருக்கிறதுனால அது வெகு விரைவில் பறக்க தொடங்கிவிடும். இச்சங்கம் வணங்கி வாழ்த்துகிறோம். திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி முறைகளை வாசித்ததோடு நில்லாமல் இச்சங்கம் பின்பற்றி வந்திருக்கிறது என்பதையே இந்த முன்னேறும் வேகம் சொல்கிறது. ஏனென்றால் பெருசோ சின்னதோ நாட்டின் அரசியலோ வீட்டின் அரசியலோ எல்லா இடங்களிலும் ஐயனின் ஆட்சி முறையே வெற்றி தரும். அறம் காக்கும் குரலை மாணவர்களின் மத்தியில் பரப்பிட பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் என்பது மிகவும் சிறப்பு. முன்னாள் நீதியரசர் அமரர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பித்து வைத்த இசைப்பாடல்களோடு இந்நூல் தொடங்குகிறது. முளைப்பாலை விட முப்பால் உயர்ந்தது எனும் கவிஞர் வாலியின் வரிகள், தீக்குணங்களை துணித்தெறியும் வாழ் நம் குரல் எனும் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களின் வரிகள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொன்ன பூங்குன்றனார் பாடலை எடுத்து
கவிஞர் பூவே செங்குட்டுவன் அவர்கள் தீமையும் நன்மையையும் சமமாக பாவித்தால் உள்ளம் ஒரு குன்றாகும் என்று எழுதிய கவிதை வரிகள். இவைகளோடு அருணகிரிநாதர் எழுதியதை ஒட்டி குறளின் புகழ் பாடிய முனைவர் வாசுகி அம்மா அவர்களின் கவிதை நம் மதியை மயக்கத்தான் செய்கிறது என்றால் அது மிகையல்ல. இசை விருந்து. இளைஞர் ஆய்வரங்கம் பகுதியில் இருக்கும் கட்டுரைகள் நிகழ்கால வாழ்வியலோடு கருத்துக்களை முன்வைத்து எழுதப்பட்ட அழகான சிறப்பான 5 கட்டுரைகள். நல்ல அரசாங்கம் என்பது பசிப்பினி இல்லாது, நோய் இல்லாது, எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய படையோடு அமைந்திருக்கணும் என்பதை சொல்லும் ஊறு பசியும் குறளை சொன்னவர் இயற்றலும் ஈட்டலும் குறளை எடுத்து கூறி வேலை செய்து பணம் ஈட்டும் திறமையை கொடுக்கக்கூடிய கல்வி கற்க வழிவகுத்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து ஈட்டியதை தேவைக்கு செலவு செய்து மீதியை சேமித்து வைக்க சொல்லும் அரசாங்கம் வேண்டும் என்கிறார். இந்த இடத்தில் எழுத்தாளர் தூயவன் அவர்கள் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க சொல்லி மறைமுகமாக சொல்வதாக தோன்றியது. ஏனென்றால் இறக்குமதி பொருட்கள் அதிகமாக ஈட்டிய செல்வம் விரைவில் கரையும் வாய்ப்பு அதிகம். இது என் பார்வை. அடுத்த எழுத்தாளர் ஜேம்ஸ் அவர்கள் குறளை அரிஸ்டாட்டிலோடு ஒப்பிட்டு அலசி இருப்பது மிக சிறப்பு. இருவர் வாழ்ந்த காலங்களும் வேறு வேறு, பண்பாடும் வேறு வேறு என்றாலும் சில ஒற்றுமைகள் சில வேற்றுமைகள் இருப்பதை சுட்டி காண்பிக்கின்றார். அரிஸ்டாட்டில் அரசாங்கத்தில் பல வகை சட்டங்களை பகுத்து அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனா மக்களில் சிலரை இயற்கையாகவே அடிமைகளாக இருக்கவே பிறந்தவர்கள் என்றும் தாழ்த்தி சொன்னதை குறிப்பிட்டு நம் வள்ளுவ பெருந்தகையின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த குறளை சொல்லி அன்பும் பண்பும் நிறைந்தது வள்ளுவம் என்பதை எடுத்து அலசி இருப்பது இக்கால இளைஞர்களின் அனலைசிங் கெப்பாசிட்டி சிறப்பாக இருப்பதை காண்பிக்கிறது. மகிழ்ச்சி. மூணாவதா வீரமணி அவர்கள் ஒரு நாட்டின் மேன்மை அந்நாட்டின் பொருளாதார நிலை கொண்டே கணிக்கப்படும். அந்த செல்வம் அனைவரிடத்திலும் ஓரளவு சம அளவில் இருக்கணும் என்று வள்ளுவம் வலியுறுத்துவதை குறிப்பிட்டுள்ளார். வரி எப்படி விதிக்க வேண்டும், குற்றங்களை கண்டறிந்து குற்றவாளிகளை தண்டிப்பது அரசனின் கடமை என்று எடுத்து கூறும் இக்கட்டுரையாளர் முனைவர் சேயோன் அவர்களின் நூலில் இருந்து குறளின் விளக்கங்களை தெளிவாக எடுத்து கையாண்டிருக்கிறார். ஆய்வு கட்டுரையில் கூட அப்துல் காதர் என்பவர் சேயோன் அவர்களின் உரை நூலை துணைப்பாட பட்டியலில் இணைத்திருக்கிறார். அடுத்தது மிக முக்கியமான களம் அறிதல் வலிமை அறிதல் எனும் 3 விஷயங்களின் அறிவும் தொலைநோக்கும் ஒரு அரசனுக்கு எவ்வளவு முக்கியம், அதனின் தேவை எவ்வளவு அவசியம் என்பதை மிக அழகாக எழுதியிருக்கிறார். நல்லாட்சி அமைய இந்த 3 அறிதலும் வாழ்க்கையில் கற்று தேறிட கல்வி ஒன்றே வழி என்று வலியுறுத்துகிறார். 5வது கட்டுரையில் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று 6 அங்கங்களை சொல்லிவிட்டு அஞ்சாமை அறிவு ஈகை ஊக்கம் இவற்றின் முக்கியத்துவத்தை சொல்வதோடு அரசன் தன் குற்றம் முதலில் கண்டு களைந்து நாட்டின் நலன் காக்கணும் என்கிறார். அடுத்ததாக கவிமலரில் ராமநாதன் அவர்களின் புது குறள்கள் புதுமை எளிமை. குமரி செழியன் அவர்கள் குறள் காட்டும் நல்லாட்சி நெறிமுறைகளை சொல்லும் பட்டியலில் வேண்டும் வேண்டாம் என சொல்லாமல் எல்லா வரிகளும் வாழ வேண்டும் ஒழிய வேண்டும் என்று நேர்மறையாகவே அமைத்திருப்பது மனதிற்கு இதமான ஒழிப்பு முறையை அறிமுகப்படுத்துகிறது. அடுத்தது ஜனகா அவர்களின் கவிமலரில் பூத்திருப்பதோ குறிஞ்சிப்பாட்டில் வரும் 99 பூக்களை இணைத்து செய்த பூங்கொத்து போல இத்திருவள்ளுவர் மலரில் பூத்துள்ள அத்தனை கருத்துக்களையும் ஒரு கவிப்பூக்குள் மிக அழகாக நேர்த்தியாக எளிமையாக அமைத்து விட்டதை கண்டு வியப்பும் மகிழ்ச்சி ஆனந்தம் 3 முப்பால் போல மனதில் பொங்கி வழிய ஆரம்பித்தது. அது இன்னமும் பொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல, முற்றிலும் உண்மை. நூலின் தொகுப்பு போல் இருந்தது இக்கவிதை. அடுத்ததாக ஆய்வு மலர் முழுவதும் அரும்பெரும் அறிஞர்களின் கட்டுரைகளால் நிறைந்திருக்கிறது. அவற்றை பற்றி கருத்து சொல்ல என்னால் முடியாது, கற்றுக்கொண்டதை சொல்கிறேன். என் எழுத்து 2ஐயும் கருவிழியில் கோலமாக்கியது. சுற்றுலா போன இடத்திலும் திருவள்ளுவர் குறள் கொண்டு உலக நிகழ்ச்சிகளை பொருத்தி பார்த்த சாந்தகுமாரி அவர்கள் மனிதர்களுக்கு என படைக்கப்பட்ட தனி இலக்கியம் திருக்குறள் என்று கூறி சான்றாமை விளக்கிய மஞ்சுளா அவர்கள் இலைதாக முள் மரங் கொள்க என்பதை எடுத்துக்காட்டிய பெரியண்ணன் அவர்கள் அவருடைய கட்டுரை மட்டும் 2 தடவை வந்திருக்கு அந்த புக்ல. கௌடில்யரில் ஆரம்பித்து மார்ஷல், அசோகர், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், நிக்கோலோ என பல உலக தத்துவ ஞானிகளை முன்னிறுத்தி நம் வள்ளுவரின் வழியே வலிமை மிகுந்தது என்று அறுதியிட்டு கூறுகிறார் ரம்யா அவர்கள். நல்லாட்சியின் அடிப்படை கல்வியே என்று வலியுறுத்தும் ஜவஹர் அவர்கள் எது புகழ் எது நல்ல நாடு என கேள்வி கேட்டு பதில் சொல்லிய தனலட்சுமி அவர்கள், பாலா அவர்கள் மற்றவர்களிலிருந்து கொஞ்சம் நகர்ந்து
கல்வி, பக்தி, பெண்ணியம், நீதி, கருத்து, நட்பியல், மன தூய்மை, யாவரும் கேளீர் என்ற மனப்பான்மை, அரசியல் சிந்தனை இவையெல்லாம் கொண்ட ஆட்சியே அறம்பொருள் இன்பம் கொண்ட முத்தாட்சியே நல்லாட்சி என்று முத்தாய்ப்பாய் சொல்லி இருப்பது பாலில் விழுந்த பழம் போல் இனிக்கிறது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல் என்று அவ்வை சொன்னதையும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு அளித்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு எனும் பாரதி பாடலையும் சொன்ன ஜெயஸ்ரீ அவர்கள் கம்பர் பாடலை பாடி வள்ளுவர் நெறிவழி நின்று வாழ்ந்த முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பற்றி எழுதியிருக்கும் ராஜகுமார் அவர்கள் இயற்கையை ரசித்து விவரித்து பின் சொல்லும் இத்தனை அழகான இயற்கை கெடாமல் பாதுகாப்பவனே நல்லரசன் என்று சொல்லும் மகேஸ்வரி அவர்கள் அரசு என்ற சொல்லுக்கு விளக்கம் கூறி ஆரம்பித்த தொண்டி அம்மாள் அவர்களும் மற்றும் அருணை அவர்களும் வரப்புயர நீர் உயரும் எனும் அவ்வை பாடலோடு குரல் வழி நல்லாட்சியை விளக்கிய கமலா முருகன் அவர்கள் நல்லாட்சி என்பதை நாட்டை ஆளும் அரசருக்கு மட்டுமல்லாது தொழிற்சாலை, குடும்பம் என்கின்ற பரிமாணத்தில் பார்க்கும் ஷார்ஜா ராமநாதன் அவர்கள் குடிப்புலங்காத்தோம்பி என்கின்ற குரலையும் புறந்தூய்மை தீரானமையும் குரலையும் மாறுபட்ட கோணத்தில் அரசனுக்கு மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் பொருத்தி பார்ப்பது அழகு. இதை முனைவர் சாரதாம்பாள் அவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். அரசாங்க அதிகாரம் கிடைத்த பிறகு மனதை நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை சொல்லும் மனவியல் நிபுணர் சோபவல்லியப்பன் அவர்கள் பதவி வந்த பிறகு பணிவு வேண்டும் என்றும் சொல்கிறார். அரசாங்கம் மட்டுமல்லாது மருத்துவ, பொறியாளர், ஆசிரியர் இப்படி ஒவ்வொருவரும் சிறந்து விளங்கினால்தான் நல்லாட்சி அமையும் எடுத்து கூறும் பழனித்துறை அவர்கள் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இதுவரை நான் சொன்னது எல்லாம் இந்நூலில் இருந்து சில துளிகள் மட்டுமே. இம்மலர் வனம் மொத்தத்தில் நறுமணம் வீசும் குரல் வனம். ஆங்காங்கே சில குறிஞ்சி பூக்களும் மலர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சிறந்த நூலை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த மயிலை தமிழ்ச்சங்க தலைவர் செய்யோன் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தின் அத்தனை ஆளுமைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிரேமாமாவுக்கும் நன்றி. மிகச் சிறப்பாக ஆய்வு கட்டுரை போல அனைத்து நல்ல விடயங்களையும் சுட்டிக்காட்டி ரொம்ப சிறப்பா பேசிய கல்யாணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்கள். அந்த எப்படியெல்லாம் ஒவ்வொரு குரலும் சொல்லப்பட்டிருக்கு, யார் யாரும் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட பாட்டுகள்லாம் வந்தது அவங்களால அப்படின்றது கவிமலர்ல இருக்கிறவங்களையும் ரொம்ப சிறப்பா குறிப்பிட்டு பேசினாங்க. 2 நிகழ்ச்சி மட்டும் சொல்லலான் இருக்கேன் நானு. இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காழ்த்த எடுத்து. ஒரு முள்மரம் இருந்தா அது சின்னதுலயே வெட்டிடணும், அது பெருசாச்சுதுன்னா அதை வெட்டுறவங்க கையை தொலைச்சிரும் அப்படின்றது. இப்படியான ஆட்களை பக்கத்துல நாட்டுல வச்சிருக்க கூடாதுன்றது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை செய்தியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சாந்தகுமாரி அம்மா சொன்ன கதை கைகாரா அப்படின்ற ஒரு தலைவரை பற்றியும் அவர் நம்பிய ஒரு ஜபாரி அப்படின்ற ஒரு நண்பர், ஒரு அடிமை விலங்கிலிருந்து மீட்டி எடுத்துட்டு ஒரு நண்பரா வச்சுக்கிட்டவர் செஞ்ச துரோகத்தை பத்தியும் அந்த கதை நிஜமாவே மக்களுக்கு அது குறிப்பாக குழந்தைகளுக்கு அந்த கதையை கட்டாயம் சொல்லணும். பழுதென்னும் மந்திரியர் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடியுறும். அத மாதிரி பழுதா இருக்கிற ஒரு மந்திரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவனை நம்பினான்னா அது 70 கோடி துன்பத்தை கொடுக்கும் அப்படின்றது அந்த கதையுடைய ஒரு விளக்கமாக அவங்க ரொம்ப சிறப்பா கதையல்ல நிஜம். ஒரு தலைவரை நேரா போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த டூரிஸ்ட் கூட்டிட்டு போனவர் சொன்ன கதையை பார்த்துட்டு சொன்ன அந்த சரித்திரத்தை பார்த்துட்டு அம்மா ரொம்ப சிறப்பா அதை அழகா எழுதி நமக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த நூலில் உள்ள அனைத்து விடயங்களுமே சிறப்பாக இருந்தது. ஆளுமைகள் இன்னைக்கு பேசின 4 ஆளுமைகளும் 4 விதங்கள்ல 4 கோணங்கள்ல இதை எடுத்து ரொம்ப சிறப்பா பேசினாங்க. இப்ப வந்திருக்கின்ற பெரியவர்கள் விஜயலட்சுமி அம்மா வந்திருக்காங்க, பெரியண்ணன் வந்திருக்காங்க, எழுத்தாளர்கள்ல நிர்மலா அம்மா இருந்தாங்க. யாரு கருத்துக்கள் சொல்லணும்னாலும் அவங்க கருத்துக்கள் இதை பத்தி சொல்லலாமா? வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக மிக அருமையாக இந்த மாலை நேரத்தில் மிக பெரிய விருந்து கொடுத்தது மாதிரி இருந்தது. அதுவும் 4 பெண்கள், 4 பெண்களும் அவங்களுக்கே உரிய ஒரு பாணியில் தனக்கே உரித்தாக்கி கொண்டு கருத்துக்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமுதா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமணங்கள்ல எத்தகைய திருமணம் எப்படி எப்படி நடந்தது அதை வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து மிக சுவையாக அளித்தார்கள். ஏன்னா இன்னும் சொல்லிட்டே போலாம். அது போல முதல்ல பேசினவங்க பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க எப்படி ஒரு அட்டைப்படத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொன்ன கருத்துக்களை சொல்றதை விட மலர்னு இல்லாம மாலையாவே சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கும் இருக்கும். ஏன்னா நான் சுருக்கமா தான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப பேசுனாங்க இல்லையா கல்யாணி ஸ்ரீதர், முழுக்க அந்த இதை எப்படி படிச்சிருக்காங்க, படிச்சு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எப்படி வாங்கிக்கிட்டாங்க, உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாவே ஒரு ஆய்வுரையாக ஆழ்ந்த கருத்துக்களோடு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்து நம்ம வேலைமாளுக்கு கேட்கவே வேண்டாம். இசையோடு இசை பாடி அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, இப்போ ஒரு எம்ஃபில் மாணவர்களுக்கோ ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கோ நம்ம இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லணுமோ அப்படி சிறந்த முறையில சொன்னாங்க. இந்த அளவில் நான் சுருக்கமா தான் நேரம் ஆகுறதுன்னு சொல்றேன். 4 பெண்களுமே இன்னைக்கு நல்ல பல கருத்துக்களை நமக்கு விருந்தாக அளித்தார்கள். அதுக்கடுத்து 6 பெண்களாக தலைமை கேட்கவே வேண்டாம். ஒவ்வொருத்தர் சொல்றது உள்வாங்கிட்டு பிரேமா அம்மா, நாங்க வரவேற்புரை பூங்கோதை அம்மா, அவங்களும் அப்படித்தான். அவங்க எப்ப எந்த வரவேற்புரையை அறிமுக உரையை கொடுத்தாலும் அதை முழுமையாக மிகச் சிறப்பாக செய்வார்கள். அதுல எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் மிக அழகாக வழங்கினார்கள். அது எல்லாருக்கும் மேலாக சிறிது நமக்கு இடையூறு ஏற்பட்டாலும் கூட தடை கற்களை தகர்த்தெறியக்கூடியவர் தான் நம்ம திருவாளர் கருணாநிதி அவர்கள். என்ன தடை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுலயே ஊறி இருக்காங்க. அதனால அதை சிறப்பாக கொண்டு போனாங்க. கோபால் ஐயா கேட்கவே வேண்டாம். நமக்கு எல்லாம் மூத்தோராக நின்று இதை கடுத்து இந்த கருத்துக்களை எல்லாம் அடுக்கி சொல்லுவாரு. ஆக இன்னைக்கு எப்படி நேரம் இருக்கும்னு தெரியல. அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுத்து இந்த அளவிலே 6 பெண்மணிகளும் இன்று மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை நாம் படிக்கிறோம், சுவைக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பயன்பாட்டை அந்த நூல் முழுதும் 400 பக்கத்துக்கு மேல இருந்தா கூட அதை எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அவ்வளவு கூடிய விரைவில் சொன்னாங்க. அத்தனை நல்லுள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. அடுத்து லதா மேடம் இருக்காங்க. டாக்டர் லதா. டாக்டர் லதா இணைய முடியுமா? இருக்காங்க, இருந்தாங்க. இல்லைன்னா எழுத்தாளர் பெரியண்ணன், எழுத்தாளர் சங்க தலைவர் பெரியண்ணன் அவர்களையே கூப்பிட்டுலாம். கோபாலன் ஐயாவும் ரெடியா இருக்கார். 2 பேர்ல ஒருத்தர். கோபாலன் அணுவிஞ்சானி கோபாலன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். நிர்மலா மேடம் இல்லையா, பேச மாட்டாங்களா? நிர்மலா அம்மா வெளியேறிட்டு இருக்காங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறள் திருவள்ளுவர் தெளிவுரித்தும் நல்லாட்சி நெறிமுறைகள் என்ற மலர். அது 450 பக்கங்களை கொண்டது. அது படித்து அதில் உள்ள உள்ளடங்கிய நயங்களை புரிந்து கொள்ள ஒரு 365 நாளாவது தேவை. அதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஆனால் இந்த திறனாய்வு கூட்டம் சற்று முன்னதாக கூட்டப்படுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உரையாற்றிய பேராசிரியர்கள், புலவர்கள் எல்லாம் இந்த நூலை படித்து அருமையான திறனாய்வு செய்து அசத்தி விட்டார்கள். அது என்னால முடியாது. நான் விஞ்ஞானியால ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஸ்டக்கப் ஆனா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். அப்புறம் மேல புழைச்சிட்டு பண்ண மாட்டோம். இவங்க என்னதான் எல்லா கட்டுரையும் படித்து கவிஞர் உமாபாரதி ஆகட்டும், புலவர் அமுதா ஆகட்டும், முனைவர் வேலம்மாள் ஆகட்டும், முனைவர் கல்யாணி ஸ்ரீதர் ஆகட்டும், அது அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதனால்தான் இது ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பல நாட்டில் கேட்கக்கூடிய ஒரு அமர்வாக இருக்கணும். எனக்கு இன்று இந்த இந்த மலர் கிடைத்து 1 மாசம் கூட ஆல. அதனால என்னால் இயன்றது ஒரு துரித பார்வைதான். இதில் வாழ்த்து மலர், இசை மலர், கவிதை மலர் எல்லாம் முதலே 10 மலர் போக ஒரு 56 ஆளுமைகள் ஆய்வு கட்டுரைகளுடன் என்னுடைய கட்டுரையும் சேர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதுக்கு சிவனுக்கு சார்க்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். பெரும்பாலான கட்டுரைகள் திருக்குறளின் நல்லாட்சி நெறிமுறைகளை விரிவாக ஆராய்ந்து சொல் நயம், பொருள் நயம், காலத்தை மிஞ்சியும் பல வகை ஆட்சிகளுக்கும் பொருந்தி வரும் ஆச்சரியம் என்பதையெல்லாம் விரிவாக கூறியுள்ளார். அறிஞர் NS பிரேமா அவர்கள் சுட்டிக்காட்டியபடி இது ஒரு ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி பட்டப்படிப்புக்கு தகுந்த நூல் அப்படின்னு தான் சொல்லணும்.
கவிஞர் உமாபாரதி சொன்னபடி திருக்குறள் மாலை, இது ஒரு திருக்குறள் மலர்ங்கிறது மலர் மாலை அப்படித்தான். அது பொறுமையாக படித்தறிய வேண்டியது ஒன்று. நான் பார்த்த வரைக்கும் இது சில இது மாத்திரம் சொல்ல முடியும். முனைவர் முத்துவேல் அவர்கள் திறனாய்வல் வல்லுனர். அவர் குடியாட்சியில் முற்கால அரசுடைய செயல்களை 3ஆக பிரித்து நிர்வாகம், நீதிமன்றம், சட்டமன்றம், அது அது ஒரு புதிய நோக்கு. மற்றொன்று நம்ம பிரேமா NS பிரேமா அவர்கள் அரசன் 3 வகைகளில் பொருளீட்டலாம், 3 வகைகளில் பொருளை செய்யலாம். அது ஒரு ரொம்ப புது கோணம். இது மாதிரி தோணல. இது பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஆமாம் பட வேண்டியிருக்கு. அப்படி இருக்குது. அவங்க சொன்னது ஒரு பொருள், உள் பொருள், தெருபொருள், இதெல்லாம் தான் வருவாயாம். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமாக இன்றைய காலத்திலும் பொருந்தி வருகிறது. கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் திருக்குறளை ஆராய்ந்து அவங்க ஆராய்ந்து பாராட்டிய மேல் நாட்டவர்கள். அவர் நமக்கு லியோ டால்ஸ்டாய் மாத்திரம் தெரியும். ஆனா இவர் முத்துலிங்கம் வீரமாமுனிவர் படிச்சிருக்கோம். அப்புறம் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் நோபல் பரிசு வாங்கினார். அவர் இதை படிச்சு ரொம்ப அருமையா எழுதியிருக்கலாம். அலெக்சாண்டர் பியாழி அப்படிங்கிற ஒரு ரஷ்யர், அப்புறம் ஏரியல் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு அறிஞர். அவங்க தான் யாரோ உங்க கருத்துரையாளர் சொன்ன மாதிரி இது பைபிளை படித்தா ஒரு கிறிஸ்துவன் ஆகலாம், குரானை படித்தால் ஒரு முகமதியர் ஆகலாம், திருக்குறளை படித்தால் மனிதர் ஆகலாம் அப்படிங்கிற ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு. அப்புறம் நான் ஐநா சபை எனக்கு ஒரு வித்தியாசமாக எழுதணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி நம்மளால போட்டி போட முடியாது. நம்ம எழுதுறது அதனால இந்த திருப்பி பார்த்ததுல ஐநா சபைக்காரர்கள் அவர்கள் நல்லாட்சி அப்படின்னா ஒரு 8 கூறுகள் கொடுத்திருக்கிறார்கள். அதை பத்தி நான் எழுதினேன். அதை பத்தி கூட 2 பேர் பாராட்டி பேசினார்கள். ஆனா இதே மாதிரி முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களும் அப்புறம் முனைவர் திலகவதி அவர்களும் இதையே தான் எழுதியிருக்காங்க. அதனால என்னுடைய கட்சி தான் வலுவாகி இருக்கிறது. திருக்குறள் கூறும் அரசியல் நெறிகள் செவ்வியல் தன்மையால் உயர்ந்து நிற்கின்றன. அவற்றை கடைப்பிடிப்பவர்கள் செம்மை தன்மையால் இறை என்று வைக்கப்படுவர். அந்த இறை என்பதற்கு ஒரு அருமையான யாரோ கொடுத்திருக்காரு, ஒரு டெஃபனிஷன் சொல்லலாம். மிக அருமையா இருந்தது. இன்றைய அமர்வு மிகவும் ரசிக்கத்தக்கதா இருந்தது. வணக்கம். திரு குமரிச்செழியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரும் இதுல கட்டுரை கொடுத்திருக்காரு. அவரை பேச சொல்லுங்க. அவர் பிளாட்டோ, பக்கியவல்லி அதெல்லாம் எழுதியிருக்காரு அவரு குமரிச்செழியன். ஆமா, ஆமாங்க. நன்றி அம்மா, நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து திருக்குறள் சார்ந்தோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவள்ளுவர் மலர் என்கிற இந்த 2025ஆம் ஆண்டு மலர், அது மலர் என்று சொல்வதை விட அது நூலகங்களில் நிரந்தரமாக வைத்து பாதுகாக்கக்கூடிய பெட்டகம் என்று சொல்லிவிட முடியும். அப்படி சொல்லக்கூடிய அமையில அமைந்திருக்கிறது. திருவள்ளுவர் அறநூல் ஆசிரியர் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நூலை பார்த்தோம்னு சொன்னா திருவள்ளுவர் அரசியல் விற்பனர் என்பது இந்த நூலிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. 4 பேராண்மை ஆளுமைகள் இந்த மலரை மிகச் சிறப்பாக பாராட்டி பேசியிருக்கிறார்கள். நானும் பேசிக்கொண்டே இருந்தால் அது நேரம் கடந்து விடும். மிக அருமையாக இந்த 10 மலர்கள் திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 பாடல்கள் இருக்கும், 10 குறட்பாக்கள் இருக்கும். அதுபோல இதுல 10 மலர்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருக்குறள்ல எண் குணத்தான் என்று சொல்வதை பார்க்கலாம். இறைவனுடைய 8 குணம் சொல்லப்படுவது போல இங்க ஐநா சபை சுட்டிக்காட்டிய 8 பண்புகள். இந்த 8 பண்புகளை ஐயா கோபாலன் அவர்கள் மிக அருமையாக இருக்கிறார்கள். இளைஞர் ஆய்வு உண்மையிலேயே அது இளைஞர்களை பாராட்ட வேண்டிய தகுதி உடையவர்கள். அவர்கள் தான் பரிசுகள் வழங்கி பாராட்டி இருக்கிறோம் என்பது ஒரு புறம் இருந்தால் கூட அவர்களுடைய சிந்தனை புதுமையாக இருக்கிறது. ஒரு கட்டுரையினுடைய முகப்புல அப்படின்னு இருக்காங்க. முன்னுரை பின்னுரைங்கிறத ஒரு புதிய கோணத்துல முன்னியம்பல் புத்தியம்பல் என்று அழகாக அந்த முன்னுரை பின்னுரை எடுத்து சொல்லி புதிய சொல்லாட்சிகளை விட பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதுபோல ஒவ்வொரு நிலையிலும் இருப்பதை பார்க்கலாம். ஒருவர் ஒரு ஊற்றுக்கண்,
ஆற்று பெருக்கு, ஆற்றின் சீரோட்டம், சமுத்திர சங்கமம் என்று அந்த அறநெறிகள் எப்படி தொடங்கி வளர்ச்சி பெற்று எப்படி சென்று மக்களை சென்று அடைகிறது என்கிற வகையிலே அற்புதமான ஒரு புதிய பார்வையிலே எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னொருவர், இந்த நல்லாட்சி என்பது முழுக்க முழுக்க சமுதாய அக்கறையோடு இல்லறத்தில் நல்லாட்சி, துறவரத்தில் நல்லாட்சி, சமுதாயத்தில் நல்லாட்சி, ஊடகவியலில் நல்லாட்சி, அரசியலில் நல்லாட்சி, தெய்வநிலை மாட்சி என்றெல்லாம் வேறு கோணத்தில் அரசியல் நல்லாட்சி முறையாக இருந்தா கூட அதை வேறு கோணத்திலும் பார்க்க முடியும், அந்த குடும்ப சூழலில் சமுதாய சூழலையும் பார்க்க முடியும் என்று பல புதிய சிந்தனைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், புதிய எழுச்சிகள், புதிய ஊற்றுகளை நமக்கு திறந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வழியே நாம் சென்று இன்னும் மேலும் மேலும் பறக்க முடியும் என்பதை ஐயா கோபாலன் ஐயா அவர்கள் எடுத்து சொன்னதை போல நாம் மேலும் மேலும் பறந்து செல்வதற்கு வழிகாட்டிகளாக இவர்களை கொண்டு நாம் இன்னும் வளர வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த நூல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்று சொல்லி இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் பிரேமா அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அவர் கோபாலன் ஐயா குறிப்பிட்டது போல அந்த ஐக்கிய நாடுகளுடைய முக்கிய குறிக்கோள்களை பத்தி முனைவர் திலகவதி அம்மா ரொம்ப சிறப்பா இதுல ஒரு கட்டுரை கொடுத்திருக்காங்க. அந்த பங்கேற்பு, வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல், விரைவான செயல்பாடு, அதே மாதிரி சட்டத்தின் ஆட்சி, செயல்திறன், சமத்துவம், உள்ளடக்கம், ஒருமித்த கருத்து, இப்படி அந்த 8 இதுல ஆட்சி எப்படி இருக்கணும்ன்றத பத்தி அவங்களும் ஒரு கட்டுரை கொடுத்திருக்காங்க. மிக சிறப்பா இருந்தது. டாக்டர் லதா இணையலாமா? அன்மியூட் பண்ணிருக்கு. அவங்க அன்மியூட் பண்ணிருக்காங்க, அதனால கூப்பிட்டேன். இணையிலன்னா கருணாநிதி நீங்க பேசிட்டு முடிச்சுக்கலாம். பெரியண்ணன் இல்லையா? அவர் இருந்தார பெரியண்ணன் போயிட்டு இருக்காரு சார், அவருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அதான் மேடம் இல்ல, அவர் ஒரு புதுசா அந்த இல்ல மானமுடை அரசியல் செயல்முறை அப்படின்னு அரசியல் செயல்முறை மானமுடை அப்படின்னு போட்டிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலத்துக்கு. இல்ல, எல்லா கட்டுரைகளுமே ஓரளவுக்கு அவங்களுடைய பார்வையில் அந்த நல்லாட்சி நெறிமுறைகள், சில பேர் தலைப்பு மட்டும் கொஞ்சம் மாத்தி இருக்காங்க. அந்த தலைப்புகளும் ஆனா இதுக்கு தொடர்புடையதா இருக்கு. பெரியண்ணன் அவர்களுடைய கட்டுரை 2 முறை வந்திருக்கு அப்படின்னு அவங்க கல்யாணி சொன்னது. ஆமா, 2 முறை வந்திருக்கிறதுனால தான் 56 கட்டுரைன்னு சொன்னேன். அது 57 எண்கள் இருந்தாலும் அது 56 கட்டுரைகள் சொன்னேன். எல்லாருமே கட்டுரைகள் எழுதினவங்க எல்லாருமே சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, அவங்களுடைய நோக்கத்தில் அரசு எப்படி இருக்க வேண்டும், நல்லாட்சி நெறிமுறைகள் அவங்களோட கோணத்துல திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்றது ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. கருணாநிதி, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு நன்றியுரை சொல்லிடலாம். அவர் சந்தானம் வரலன்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்வு மிக அருமையாக இருந்தது. ஆக்சுவல் படித்தேன் சுவைத்தேன்ற நம்ம நிகழ்வுடைய தலைப்பு இருந்தாலும் கூட கேட்டேன் ரசித்தேன்ற மாதிரி தான் இருந்தது. என் கேட்டா இந்த திருவள்ளுவர் மலர் 40வது ஆண்டு விழாவுடைய மலரை எல்லாருமே நல்லா திறனாய்வு பண்ணி சொன்னது மாதிரியே இருந்தது. அவங்க படிச்சதை சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய இதுக்கு நான் ஒரு 4 பேரோட கட்டுரையை தான் படித்தேன். ஏன்னா புக்கில் நான் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது எனக்கு முன்னாடி கட்டுரை ஏதாவது செய்தி கிடைக்காத, அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, எனக்கு ஐயா அனுப்புவாங்க. அதில் நான் பார்ப்பேன். நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 4 பேரோட கட்டுரையில் நம்ம அணுவியல் விஞ்ஞானி ஐயாவுடைய கட்டுரையையும் நம்ம செல்வராணி மேடம் மேனாள் முதல்வர் செல்வராணி செல்வம் மேடத்தினுடைய கட்டுரை, அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி நெறியாளராக இருக்கக்கூடிய என்எஸ் பிரேமா மேடத்தினுடைய கட்டுரைகள் தான் நான் படித்தது. அதில் நம்ம அணுவியல் விஞ்ஞானி ஐயா எங்களுக்கு எப்பயுமே இந்த கம்ப்யூட்டரில் நாங்கள் அல்காரிதம் சொல்லுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 ஸ்டெப் ஒரு நல்லாட்சி நெறிமுறை இருக்கணும்னா ஆட்சியாளர்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காரு. அதாவது பங்கு கொள்ளுதல், கருத்தொற்றுமை, பொறுப்பேற்றல் தன்மை, ஒளிவின்மை, மதித்து செயலாற்றுதல், பயனுறுதியும் திறமையும், ஒப்புரவும் உள்ளடக்கமும், சட்டத்தின்படியான ஆட்சி. ஏன்னா இதுதான் லா பேஸ்டு தான் என்ன தப்பு நேர்மை எதுவும் நடந்தாலும் அந்த லா பேஸ்ட் அதை கரெக்டாக அதை அவுட்புட்டா கரெக்டா சொல்லிட்டாங்க நம்மளுடைய அணுவியல் விஞ்ஞானியா அவருடைய கட்டுரையில தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டு மக்கள் வளமா இருக்கணும்னா பேருக்கேற்றால் போல செல்வராணி செல்வம் மேடம் அவங்களும் வளமையா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறத குரல்களை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி மேடம் என்எஸ் பிரேமா மேடமும் பார்த்தீங்கன்னா
அந்த அமைச்சு வந்து எப்படி இருக்கணும், அமைச்சர்கள் எப்படி இருக்கணும், அதிகாரிகள் எப்படி இருக்கணும், அதுல வந்து ஒற்றர் படை. அதான் நான் இந்த ஜிஸ்ட்டை தான் உங்களுக்கு சொல்றேன். ஃபுல்லா எல்லாரும் விலாவாரியா சொல்லிட்டாங்க. நான் அந்த இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு ஆட்சி நேர்மையா நடக்கணும்னா ஒற்றர் படை வந்து பலமா இருக்கணும். அப்ப தகவல் வந்து ஆட்சியாளர்கள் கொடுக்கும்போது அது சீராக சட்டத்தின் வழி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நல்ல திருக்குறள்ல இருந்து மேற்கோள் காட்டி நிறைய அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரசிக்கிற மாதிரியான இருந்தது. அதை படித்தேன் சுவைத்தேன் என்றுதான் சொல்லணும். அதே மாதிரி முன்னாடி இருந்த கூடிய திருக்குறளுடைய பாடல் செய்யுள் வரிகளை ராகங்கள் போடும்போது நான் வந்து இப்ப இசையமைக்கிறது ஏஐ மூலமா இசையமைக்கும் போது நீங்க இன்னைக்கு கேட்டது கூட ஏஐக்காக பிரேமா அவங்கள பாட வச்சதுதான். அது பாட வச்சு நான் ஒரு கிளாசிக்கலா அது ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து அதுல நான் பார்க்கும்போது நம்ம அட்டை டு அட்டை வந்து பிரமாதமான ஒரு புக்கு. இது வந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய சான்றோர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டுரைகள் நம்மளுடைய ஐயா சேயன் ஐயா வந்து இதை வந்து பல பேர் கைக்கு போய் சேர்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இன்றைய நிகழ்ச்சி நெறியாளர் என்எஸ் பிரேமா மேடம் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டமாக நாம் நன்றி கொடுக்கிறோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ் திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் படித்தேன் சுவைத்தேன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறி, முதலாவதாக நிகழ்ச்சி நெறியாளராக திருமதி என்எஸ் பிரேமா மேனாள் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்பு வழங்கிய முனைவர் இரா பூங்கோதை மேனாள் துணை முதல்வர் அண்ணாச்சியம் அறிவியல் பூங்காவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்று அவரை சொல்லவே வேண்டாம். அவங்க வரவேற்பும் சரி, நான் கூட நன்றி கூட நீங்களே பேசுங்க மேடம் சொல்லலாம் மெசேஜ் போடலான் இருந்தேன். ஏன்னா என்ன கொடுத்தாலும் இன்ஸ்டன்ட் அவங்க தான் நமக்கு டக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு கணீர் குரல்ல ஒரு தெளிந்த சொல்லாற்றல் கொண்ட பெண்மணி அவங்களுக்கு இது பண்ணலான்னு பார்த்தா, பட் நம்ம சந்தான ஐயா வந்து சற்று உடல் இதுன்றதுனால அவருக்கு வந்து இன்னைக்கு வர இயலவில்லை. அதே மாதிரி நம்மளுடைய வாசவி கண்ணப்பன் மேடம் வந்து வழக்கம் போல காணொலி காட்சிக்கு வந்து நம்மளுடைய அறிவு களஞ்சி மையத்தினுடைய அதற்கான விளக்க பின்னணி குரலும் நான் அது காணொலி காட்சி வழங்கினேன். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வந்து அந்த 4 பேர் பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் மேனாள் தலைவர் அவங்கள எல்லாத்தையும் வந்து இந்த நிகழ்ச்சி இருக்குங்கிறத நான் தொலைபேசியில அவங்களோட நான் வந்து தொடர்பு கொண்டு இன்னைக்கு வந்துருங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 2 இடத்துல லாகின். ஒண்ணு வந்து நம்ம சந்தோஷ் அவரோட இதுல வந்து லாகின் ஆயிருந்திருக்கிறது. இங்க வந்து லோ சிக்னல் ப்ராசஸிங் இது பண்ணும்போது அப்புறம் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்ல 2 சிஸ்டத்தையும் பக்கபலமா வச்சுக்கிட்டு தான் நான் இன்னைக்கு இணைய முடிஞ்சது. நீங்க கூட நடுவில் வந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய லாக் அவுட் ஆன உடனே மெயின் ஹோஸ்டா வந்து நம்ம கோபாலன் ஐயா மாறினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தங்குதடை இருந்தாலும் கூட நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க இந்த பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அவர்களும் அதே போல வந்து பாரதியாரினுடைய வாரிசான கவிஞர் டாக்டர் இரா உமா பாரதி மேடம் அவங்க எத்தனையோ பணிகளுக்கு மத்தியில நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கவிஞர் கல்யாணி ஸ்ரீதர் அவர்களும் வந்து நல்ல அருமையான தெளிந்த நீரோடையான ஒரு பேச்சு, அவங்களோட அழகான ஜிஸ்ட் தான் அவங்களோட இது. மற்ற நல்ல ஜூஸா கொடுத்தாங்க. இந்த நம்மளுடைய இந்த திருவள்ளுவர் மலருடைய இதுல இருக்கக்கூடிய எல்லா கட்டுரையும் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்ல ஆய்வாவே வந்து பேசினாங்க புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி அவங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றினை தெரிவித்துக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் சொல்லி என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு நம்மளுடைய சேயனையா அவர்கள் வந்து பல முறை நினைவுறுத்தியும் அவர் வந்து ஆறுதலும் உற்சாகப்படுத்தியும் வந்து நமக்கு நிகழ்வு தொய்வு இல்லாமல் நடக்க வேண்டும்ன்ற ஒரு வாய்ப்பினை கொடுத்தமைக்கும் அவருக்கு நான் வந்து இந்த தருணத்தில் நன்றினை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். முடித்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். சேயோன் அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் சுற்றுலாவில் இருந்தாலும் மனமெல்லாம் இங்கதான் இருந்திருக்கும். அனைவருக்கும் நன்றி. பங்கேற்று சிறப்பித்தமைக்கு 4 ஆளுமைகளுக்கும் வரவேற்புரை நல்கியவர்களுக்கும் பின்னூட்டம் நல்கியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வேலம்மாள் அவர்கள் அந்த அட்டானா ராகத்துல அவர் ரொம்ப ரசித்து பாடினாங்க. அட்டானா ராகம் வந்து தமிழ் பண்ணுல வந்து இது யாழ்முறி பண். அந்த யாழ்முறி பண் எப்படி வந்ததுன்னு அவங்க தான் சொல்லணும்.
அவர் ரெண்டாவது வந்து அவர் விஜயலட்சுமி இன்னைக்கு 5 மணிக்கே அங்க வந்து நீ காத்தால இப்போ 7 5 மணிக்கே அவர் வந்து இவங்களுக்கு பூங்கோதைக்கு போன் பண்ணி இதை பத்தி ஞாபகம் மூட்டி இருக்கிறார். அப்படி அவர் அங்க இருந்தாலும் இதுதான் நினைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மிட் நைட்டு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி.